75 questions will be there. I'll be sharing the PDF. Okay va? Try பண்ணுங்க, we'll discuss then. Anyway, so இந்த லெசன்ல இம்பார்ட்டன்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா எந்தெந்த பாக்டீரியா ஒரு வைரஸ் வந்து அந்த பேர் தான் முக்கியம். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்மெண்டேஷன் ப்ராசஸ்க்குனா என்னென்ன யூஸ் பண்ணுறோம், அண்ட் சீஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா எதுக்கு ரொம்ப நிறைய பிக் ஹோல்ஸ் இருக்குது, இந்த மாதிரி கான்செப்ட் எல்லாமே நேம் வந்து யூ ஹேவ் டு ரிமெம்பர். பேர் தான் ரொம்ப சிம்பிளாக இருக்கும், பட் ஐ வாண்ட் யூ டு மேக் அ நோட் ஆஃப் இட். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், வாட் இஸ் மைக்ரோ ஆர்கானிசம்? And before that நான் ஒரு விஷயம் சொல்லிடுறேன். And Shweta asked about back cross and reciprocal இல்லையா? So back cross and reciprocal cross வந்து பார்த்தீங்கன்னா back cross வந்து F1 ஜென்ரேஷனுக்கும் ஏதாவது ஒரு பேரண்ட் கூட cross பண்ணுறது தான் we call it as back cross actually. For example, imagine இப்போ வந்து capital T small t into நான் capital T நான் பண்ணுற எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டேன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு ரிசல்ட் F1 ஜென்ரேஷனில் ஐ எம் கெட்டிங் capital T and small t. அப்போ என்ன பண்ணுறேன்னா நான் கிராஸ் பண்ணேன் பார்த்தீங்களா, அது ரெண்டுத்தில் யாராவது ஒருத்தவங்க கூட அகெயின் நான் F2 ஜென்ரேஷனில் கிராஸ் பண்ணுறது தான் ஐ கால் இட் ஆஸ் பேக் கிராஸ். அது ரேஷியோ வந்து பார்த்தீங்கன்னா மாறும், 1:2:1, 1:1, இட் வில் சேஞ்ச் அக்கார்டிங்லி. இதுவே ரெசிப்ரோக்கல் கிராஸ் பார்த்தீங்கன்னா எனக்கு F1 ஜென்ரேஷன் என்ன வருதோ அப்படியே ரெசிப்ரோக் த வேல்யூ. ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு கேபிட்டல் டி வருதுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நான் அப்படியே ரெசிப்ரோகேட் பண்ணி நான் அடுத்த ஜென்ரேஷன் போடுவேன். ஸ்மால் டி கூட நான் மல்டிப்ளை பண்ணிவிட்டு ஐ வில் பி டூயிங் த நெக்ஸ்ட் கிராஸ். இதான் வந்து பேக் கிராஸுக்கும் ரெசிப்ரோக்கல் கிராஸுக்கும் உள்ள வித்தியாசம். அலாங் வித் தட் ஐ வில் பி டீச்சிங் யூ ஹவு டு டூ த பிளட். ஏன்னா சில நீட் கொஸ்டின் பேப்பரில் பிளட் குரூப் சம்மந்தப்பட்ட கொஸ்டின்ஸுமே வந்து கேட்குறாங்க. ஸோ வில் டூ தட். அந்த எல்லாமே சாப்டர் நம்ம சண்டே எடுத்துக்கலாம். ஏன்னா நிறைய பேர் இல்லை ஆக்சுவலி, அவங்களுக்குமே நான் சேர்த்து எடுத்துடுறேன். ஃபர்ஸ்ட் சொல்லுங்க, வாட் இஸ் மைக்ரோ ஆர்கானிசம்? மைக்ரோ ஆர்கானிசம் பேர்ல இருக்கு. எஸ் Ma'am, they are seen only under microscopes. Very good, which means they are not visible through our naked eye. Now normally நம்மளால பார்க்க முடியாது. We need a microscope or a special equipment to see these organisms. So microorganisms அப்படினு சொல்லும்போது it can be good for us. நமக்கு நல்லது செய்யறதும் இருக்கு, கெட்டது செய்யறதும் இருக்கு, which means in several fields நமக்கு இருக்கு. இதுல பாத்தீங்கன்னா சில fields நம்ம இன்னைக்கு கான்சென்ட்ரேட் பண்ண போறோம். For household இருக்கலாம், for like fermentation process, பெரிய இண்டஸ்ட்ரீஸ்ல எப்படி, இந்த ஃபீல்ட் ஆஃப் மெடிசன்ல எப்படி நமக்கு யூசேஜ் நடக்குது, அண்ட் ஈவன் இந்த ஃபீல்ட் ஆஃப் ஆன்டிபயோட்டிக், லைக் ஒரு கேட்டகரியுமே நம்ம டீடைல்டாக வந்து பார்க்க போகிறோம். அண்ட் இந்த ப்ரொடக்ஷன் ஆஃப் பயோகேஸ் இதெல்லாமே நம்ம எப்படி நடக்குதுன்னு பார்க்க போகிறோம். அண்ட் மேக் ஷூர் ஒரு வெரைட்டிக்குமே வந்து என்ன யூஸ் பண்ணுறதை மறக்காமல் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சரியா? லெட் அஸ் டாக் அபவுட் மைக்ரோப்ஸ் இன் த ஹவுஸ் ஹோல்ட் ப்ராடக்ட்ஸ். ஸோ ஹவுஸ் ஹோல்ட் ப்ராடக்ட்ஸ் நம்ம காமனாக எப்பவுமே இதை வந்து 8th ஸ்டாண்டர்ட் நம்ம படிச்சுட்டு இருக்கோம். மில்க், கரெக்டாக? மில்கில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பாக்டீரியா நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம்? வாட் இஸ் த பாக்டீரியா யூஸ்ட்? காமனாக படிச்சிருப்போம். வெரி குட், லாக்டோபாசிலஸ். ஆர் நம்ம ஷார்ட்டாக என்ன சொல்லுவோம்னு கேட்டிங்கன்னா வில் பி காலிங் இட் ஆஸ் LAB அப்படின்னு சொல்லுவோம். நம்ம என்ன பண்ணுறோம்? வி ஆர் ஆடிங் இட் டு த மில்க். மில்க் கூட நம்ம ஆட் பண்ணும்போது இட் ஹெல்ப்ஸ் அஸ் டு கன்வெர்ட் கர்டாக நம்மளுக்கு மாற்றுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். அலாங் வித் தட் இந்த LAB நம்ம யூஸ் பண்ணும்போது இட் இன்க்ரீசஸ் த அமௌண்ட் ஆஃப் விட்டமின் B12. இந்த ஒரு பாயிண்ட்டை என்ன ஹைலைட் பண்ணிக்கோங்க. இட் இன்க்ரீசஸ் த அமௌண்ட் ஆஃப் விட்டமின் B12. இதில் அந்த கர்ட்லையுமே இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு நமக்கு ஹெல்ப் பண்ண போகுது. வாட் யூ மீன் பை coagulate? பார்த்தீங்கன்னா it converts milk to curd by producing acids that coagulate. coagulateனா என்ன? coagulation of blood கேள்விப்பட்டிருக்கோமா? heparin நம்ம ஆட் பண்ணுவோம் டயாலிசிஸ்ல. what is coagulate? what is coagulate or coagulation? Ma'am, இந்த எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா it is tending எக்ல வந்து அந்த coagulate ஆகும் on heatingல. boiling, yes. ஓகே, வெரி குட். இன்னொரு காமன் எக்ஸாம்பிள் கொடுக்கலாமே நம்ம ஹியூமன் பீயிங்ஸ்லே. ஃபார் எக்ஸாம்பிள் கை வந்து கட் ஆயிடுச்சுன்னு எடுத்துக்கலாம். ஐ காட் ஹர்ட், பிளட் வந்து கொட்டும். வெரி குட், கிளாட்டிங். கொஞ்ச நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிளட் கீழே கொட்டின பிளட் எல்லாமே கட்டி போயிடும். அப்படி கிளாட்ஸ் ஆன மாதிரி, பிளாட்ஸ் ஆன மாதிரி இருக்கும். வி கால் தட் as coagulating or coagulation அப்படின்னு சொல்லுவோம். ஸோ லிட்டரலி என்ன ஆகுது? நான் மில்க் டு கர்ட் நான் கன்வெர்ட் பண்ணுறதுக்கு ஐ எம் கோயிங் டு ஆட் திஸ் LAB which helps in the coagulation process. இங்கே கர்ட் ப்ரிப்பேர் பண்ண பார்த்துருக்கலாம், அப்படி கட்டியாக இருக்கிற மாதிரி இருக்கும், ரைட்? அந்த coagulation processக்கு ஹெல்ப் பண்ணுறது யாருன்னு கேட்டிங்கன்னா இந்த LAB தான். அண்ட் மோர் ஓவர் இட் ஹெல்ப்ஸ் டு இன்க்ரீஸ் த அமௌண்ட் ஆஃப் விட்டமின் B12. இதை ஹைலைட் பண்ணிக்கோங்க. எஸ், நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா fermentation process. So fermentation process நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம், which means the conversion will be happening in the absence of oxygen. நம்ம வந்து if you remember the pathways of conversion, glucose to pyruvate படிச்சிருக்குமா in the lower classes? What is glycolysis? What is glycolysis? Glycolysis என்ன? Yes, breaking down of very good, conversion of glucose. கரெக்டா? glucose நம்ம என்னவா மாத்த போறோம்? பைருவேட்டா மாத்த போறோம். this will be taking place in cytoplasm அப்படி சொல்லி நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம். கரெக்டா? so இந்த glycolysis வந்து பாத்தீங்கன்னா the conversion process it can either take in the presence of oxygen or in the absence of oxygen or even in muscle cells. படிச்சிருக்கோம், ஞாபகம் இருக்கா? if it takes place in the presence of oxygen
நம்ம என்னென்ன பார்த்துருப்போம், பை ப்ராடக்ட்ஸ் நம்மளுக்கு என்னென்ன கிடைக்கும், வில் பி கெட்டிங் வாட்டர், இதெல்லாமே நம்மளுக்கு பை ப்ராடக்ட்ஸாக கிடைக்க போகுது. ஆனால் இதுவே இஃப் இட் டேக் பிளேஸ் இன் த ஆப்சன்ஸ் ஆஃப் ஆக்சிஜன், இதுக்கு பேர் பார்த்தீங்கன்னா we call them as fermentation process. ஸோ மோஸ்ட்லி இது எதில் நடக்கும்னு கேட்டிங்கன்னா it will be taking place through yeast. yeast நடக்கிற இந்த ப்ராசஸ் நம்ம பார்த்துருப்போம். what are the by products of fermentation? என்னென்ன பை ப்ராடக்ட்ஸ் கிடைக்கும்? can anyone tell me what are the by products of fermentation process? come again? very good, carbon dioxide. Then it takes place in yeast. yeastல வந்து நடக்கும். but what are the by products? நமக்கு என்ன கிடைக்கும்? I got one answer, carbon dioxide. along with carbon dioxide we'll be getting two more things. இல்ல ஒன்னு கூட சொல்லுங்க போதும். anyone? at least fermentation processல நமக்கு என்ன மேஜரா கிடைக்கும்? alcohol convert பண்றோம் கரெக்ட்டா? but along with that we'll be getting one more thing. எல்லாம் யோசிங்க. I'll give you a clue. It starts with E. E ல ஸ்டார்ட் ஆகும். very good, ethanol. so நமக்கு fermentation processல we'll be getting ethanol, carbon dioxide and energy கிடைக்கும். அப்படி இல்லாட்டி human beings ல பாத்தீங்கன்னா in absence of oxygen ல conversion will be happening. we will be getting lactic acid மே நமக்கு கிடைக்கும். muscles ல formation of lactic acid will be happening. correct? இது எல்லாமே by products of absence of oxygen நடக்கூடியது. இப்போ as we talking in fermentation process நம்ம என்ன பண்ணுவோம்? conversion of dosa batter, இட்லி மாவு வந்து புளிக்க வைக்கிறதுக்கு, and even in இந்த பேஸ்ட்ரி பஃப்லாம் இருக்கும் பார்த்துருக்கீங்களா, இந்த பீட்சா டோ அப்படியே நல்லா அந்த ஈஸ்ட் வந்து ஆட் பண்ணிவிட்டு அதை ஆக்டிவேட் பண்ணி விட்டுருவாங்க, பஃப் பஃப் நல்லா ஃப்ளஃபியாக இருக்கும். அகெயின் இந்த இடத்துல இந்த ஒரு கொஸ்டின்மே வந்து கேட்குறாங்க, வாட் காசஸ் த ஃப்ளஃபினஸ் இந்த பீட்சா டோ பேஸ்ட்ரி பஃப்ல எதுக்கு அது ஃப்ளஃபியாக இருக்கும்ன்ற மாதிரி ஒரு கொஸ்டினும் கேட்குறாங்க. பிகாஸ் ஆஃப் ப்ரெசன்ஸ் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு கேஸ். நம்ம ஏற்கனவே பார்த்தோம் பை ப்ராடக்ட்ஸ் நமக்கு என்ன கிடைக்குது? எத்தனால் கிடைக்குது, கார்பன் டை ஆக்சைடு, எனர்ஜி கிடைக்கும், ரைட்? ஸோ கார்பன் டை ஆக்சைடு இருக்கிறதுனால வாட் இஸ் கோயிங் டு ஹேப்பன்? ஈஸ்ட் வந்து நல்லா ஃப்ளஃபியாக ஊதியுமே நம்மளுக்கு இருக்கிற மாதிரி இருக்கும். Have you made a note of it? Shall I move on? Yes. Ma just make a note of it. இந்த இதெல்லாமே கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். சரியா? நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஈஸ்ட். ஸோ பேக்கர்ஸ் ஈஸ்ட்டுக்கு வந்து என்ன இது ப்ரெசென்ட் ஆயிருக்கும்னு கேட்பாங்க. இட்ஸ் ஆல்சோ ஹேஸ் சர்கோமைசிஸ் சர்வீசியே. இந்த ஒரு வார்த்தையை ப்ளீஸ் ஹைலைட் இட்மா. பேக்கர்ஸ் ஈஸ்ட் நம்ம எதை சொல்கிறோன்னா சர்கோமைசிஸ் சர்வீசியே. மெயினாக எதுக்குன்னு கேட்டிங்கன்னா இட் இஸ் used to make bread. எது fermentation process bread preparation க்கு bakery industry, baking industry எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா it will be very much helpful. so எதெல்லாம் யூஸ் பண்றோம் baking industry ல will be making use of Saccharomyces cerevisiae. சரியா? அப்படி நோட் பண்ணிக்கோங்க பார்க்கலாம். complete me, just show a thumbs up. I'll move on. முடிச்சிட்டீங்களா? yes. next one, what is toddy? toddy னா என்னது? நம்ம நிறைய கேள்விப்பட்டிருப்போம் toddy. what is toddy? எஸ், இட்ஸ் அ ட்ரிங்க். கல்லுன்னு சொல்லுவோம் பார்த்துருக்கீங்களா? அந்த பனை மரத்துலேருந்து பாம் ட்ரீலேருந்து பானெல்லாம் கட்டி வச்சுருப்பாங்க, ரைட்? அதுலேருந்து கன்வெர்ட் பண்ணுவாங்க. ஸோ விச் மீன்ஸ் டாடி இஸ் மேட் பை ஃபர்மெண்டிங் சாப் ஃப்ரம் பாம்ஸ். சாப்னா என்ன? வாட் இஸ் சாப்? எஸ், நோ இட்ஸ் நாட் சாப். பாம் ட்ரீலேருந்து ட்ரங்காக இருக்கட்டும், ட்ரங்க் பார்ட்டாக இருக்கட்டும், இல்லாட்டி ஃப்ளவர் ரீஜனாக இருக்கட்டும், அதுலேருந்து பார்த்தீங்கன்னா இட் வில் பி ஹெல்பிங். எது பாம்புன்னு கிடைக்கிறத வச்சு நம்ம என்ன பண்ணுவோம்னா it will be helping to make us toddy. so literally வந்து பாத்தீங்கன்னா microbes are also used to ferment fish. எனக்கு ஒரு டவுட், fermentation of fish க்கு வந்து நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம் தெரியுமா? do you know what is used in the fermentation of fish? உப்பு போடுவாங்க, that is okay, but கர்வாட் ஆக்குறத சொல்றீங்க. fermentation process க்கு பாத்தீங்கன்னா we will also be using the LAB. இப்பதான் பார்த்தோம் LAB பத்தி. what is LAB? lactobacillus. இப்பதான் பார்த்தோம் இல்லையா? ஸோ ஃபர்மெண்டேஷன் ஆஃப் ஃபிஷ்க்கு LABயோ வந்து யூஸ் பண்ணுவாங்க. அண்ட் மோரோவர் வந்து பார்த்தீங்கன்னா பேம்பூஷ் இந்த ஊற வச்சு சாப்பிடுவாங்க, எல்லாம் உப்புல எல்லாம் ஊற வச்சு நல்லா புளிக்க வச்சு சாப்பிடுவாங்க. அண்ட் மோரோவர் சீஸ் ப்ராசஸ். அண்ட் இந்த கொஸ்டின் வந்து நிறைய கொஸ்டின் பேப்பரில் இருக்குமா? இந்த ஸ்விஸ் சீஸில் வந்து எதுக்கு இந்த பெரிய நியூஸ் டயக்ராம் பெரிய பெரிய ஹோல்ஸ் மாதிரி இருக்கு இல்லையா? வாட் இஸ் த ரீசன் தே ஹேவ் ஹோல்ஸ் அப்படின்னு சொல்லி விச் பாக்டீரியா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது we have this Propionibacterium shermani, which is nothing but a bacteria. எதனாலன்னு கேட்டிங்கன்னா the main reason is bacteria. என்ன bacteria அப்படின்னும் போது we have this Propionibacterium shermani. And other one we have this Roquefort cheese. The Roquefort cheese எல்லாம் the green color or black color கோடு மாதிரி இருக்கு இல்லையா? What is the reasoning or ripening of this Roquefort seed? எதனால அப்படின்னு கேட்டோம்னா we have this Penicillium roqueforti. அப்படியே எழுதிக்கோங்க. or underline means well and good. நீங்கள் தனித்தனி எழுதி be very much useful for you. முடிச்சிருங்க. I'll move on. மற்ற முடிச்சிட்டிங்களா? shall I move on? Shweta, Dikshita, wait, I'll wait for one more minute.
Yes, ma'am. Yes. Yes, I'll move on then. Yes, ma'am. You can. Okay, ma. So next one பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் we saw in the food industry. So food industry மெயினாக வந்து LAB பற்றி பார்த்தோம் and we saw why the cheese has its holes, why this ripening, டாடியில் எப்படி வந்து நடக்குது எல்லா ப்ராசஸுமே நம்ம வந்து பார்த்தோம், fermentationலையுமே வந்து பார்த்தோம். Now let us move on to industry. So industry அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெயினாக will be talking about this fermentation industry which is nothing but இந்த alcohol industryயில் conversion நடக்கிறது எப்படின்னு சொல்லி பார்க்கலாம். So மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா again இங்கேயும் we have this Saccharomyces cerevisiae, brewers yeast, நம்ம பேக்கிங்லேயுமே சரி ஈவன் brewers yeastலையுமே இதை நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். I have a doubt here. Wine and beer are produced without distillation. Whiskey, brandy, etc. are produced by distillation of fermentation broth. என்ன அர்த்தம்? Do you know what happens in this process? Wine, beer இருக்கட்டும் இல்லாட்டி whiskeyல எப்படி ப்ரொடியூஸ் பண்ணுவாங்கன்னு தெரியுமா? We know it's a fermentation process, right? But what happens there exactly? லிட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வைன் அண்ட் பியர் வந்து தே வில் பாயில் இட் ஆக்சுவலி. பாயில் ஆகும்போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா ஆல்கஹால் வந்து தனியாக செப்பரேட் ஆகிடும். தனியாக செப்பரேட் ஆனதுக்கப்புறம் நம்ம யூஸ் பண்ணுறோம் பார்த்தீங்களா இந்த வைன் அண்ட் பியர், இட் இஸ் கால்ட் அஸ் டிஸ்டில்டு வைன் அப்படின்னு சொல்லுவாங்க. இட் வில் பி மோர் ரொம்ப இதுவாக இருக்கும், பவர்ஃபுல்லாக இருக்கும் நம்ம நார்மல் பியரை கன்சியூம் பண்ணுறதை விட. நம்ம டிஸ்டில் லைக் பாயில் பண்ணதுக்கப்புறம் வரக்கூடிய ஆல்கஹால் இருக்குது பார்த்தீங்களா, அதுலேருந்து தான் வாட் வில் பி ப்ரிப்பேர்ட் விஸ்கி, பிராண்டி இதெல்லாமே வந்து ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. அதனால தான் பார்த்தீங்கன்னா ஆர் ப்ரொடியூஸ்டு பை த டிஸ்டிலேஷன் ஆஃப் ஃபர்மெண்டட் broth, which means அந்த வைன்லாம் நான் பாயில் பண்ணுறேன், பாயில் பண்ணி ஆல்கஹாலை தனியாக பிரித்து எடுக்கிறேன், அது பாயில் பண்ணதுலேருந்து வாட் ஐ வில் பி ப்ரிப்பேரிங் விஸ்கி, பிராண்ட், எனக்கு அதுலேருந்து நான் பிரித்து எடுத்து ஐ எம் கோயிங் டு ப்ரிப்பேர். ஸோ இந்த ப்ராசஸ் தான் வந்து கொடுத்துருக்காங்க. இது எல்லாத்துக்கும் நம்ம யார் தேவைப்படுவா, we need a yeast, we call them as Saccharomyces cerevisiae, it is also called as brewers yeast அப்படின்னு வந்து நம்ம சொல்லலாம். And look at this, malted cells to produce ethanol. நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம், fermentation processல we get the byproduct as ethanol, correct? So this is the process. Okay, shall I move on, ma? Yes. Next one பார்த்தீங்கன்னா let us talk about the antibiotics. So antibiotics அப்படின்னு சொல்ல போனா, can you name few antibiotics we'll be using in our daily life? உடம்பு சரியில்லாத போது anything, any few antibiotics you know? Name any. Very good. Penicillin, paracetamol, very good. Then சரி, இதெல்லாம் வந்து பேசிக் அட்லீஸ்ட் யூ நோ ரைட். நம்ம ஓகே ஃபைன், இப்போதைக்கு இது தெரிஞ்சு மட்டும் இருக்கட்டும். ஸோ இந்த பென்சிலின் யார், ஹூ டிஸ்கவர்ட் பென்சிலின்? சார் அலெக்சாண்டர் ஃப்ளெமிங். ஸோ அலெக்சாண்டர் ஃப்ளெமிங் வந்து பார்த்தீங்கன்னா as we all know what happened இந்த வார் டைமில் வந்து பார்த்தீங்கன்னா டியூரிங் வேர்ல்ட் வார் 2லாம் வந்து இட் வாஸ் லைக் நிறைய சோல்ஜர்ஸ் வந்து கன் வூண்ட்ஸ்னால செத்ததை விட எப்படி சொல்கிறது அந்த இன்ஃபெக்ஷனால செத்து போனவங்க தான் ஜாஸ்தி. அடிபட்டுடுச்சு, அதனால நிறைய பேர் சாகலை, நிறைய பேர் வந்து கை கால்லாம் வந்து கட் ஆஃப் ஆயிடுச்சு, ஆர்கன்ஸ் பாடி பார்ட்ஸ் எல்லாமே கட் ஆஃப் ஆகும்போது தே ஃபார்ம்ட் ரொம்ப சிவியராக இன்ஃபெக்ஷன் வந்துச்சு. அந்த இன்ஃபெக்ஷனை ட்ரீட் பண்ணும்போது தே டிடன்ட் ஹேவ் எனி ஆன்டிபயோட்டிக் ஃபார் தட். அப்போ இந்த ஆன்டிபயோட்டிக் கண்டுபிடிக்காம தான் இருந்தது. அப்போ டியூரிங் தட் டைம் அலெக்சாண்டர் ஃப்ளெமிங் கண்டுபிடிச்ச இந்த பென்சிலின் தான் வந்து பார்த்தீங்கன்னா இட் வாஸ் அ ஹியூஜ் பூன், லிட்டரலி பார்த்தீங்கன்னா பூன் ஃபார் த மெடிக்கல் இண்டஸ்ட்ரி அப்படின்னு சொல்லுவாங்க. நிறைய பேர் சோல்ஜர்ஸ் உயிரை வந்து காப்பாற்ற முடிஞ்சுது. இப்போ சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அடிப்பட்ட உடனே ஆம்பியூட்டேட் பண்ணுவாங்க, கரெக்டாக கை கால்லாம் எடுத்துருவாங்க. அதை நம்ம எப்படி பண்ணுவோம், சம் ஆன்டிபயோட்டிக்ஸ் கொடுப்பாங்க, அனஸ்தீஷியாலாம் கொடுத்தா இன்ஃபெக்ஷன் ஆகாமல் எடுக்கணும். அப்போ அந்த டைமில் நமக்கு என்னாச்சு, ஆன்டிபயோட்டிக்ஸோட யூசேஜே இல்லை, நமக்கு அது கண்டுபிடிக்கவே இல்லை. ஸோ என்ன பண்ணான்னு கேட்டிங்கன்னா எதுவுமே இல்லாமல் அப்படியே கட் ஆஃப் பண்ணாங்க கை கால் எல்லாமே. அப்போ லிட்டரலி அதுலேயே ரொம்ப சிவியர் இன்ஃபெக்ஷன் ஆகிட்டு நிறைய பேர் அதிலேயே இறந்து போனாங்க. ஸோ அப்போ இவர் கண்டுபிடிச்சதான் நிறைய பேர் உயிரை காப்பாற்றுறதுக்கு ஹெல்ப் பண்ணுச்சு. ஸோ விச் மீன்ஸ் பென்சிலின் வாஸ் டிஸ்கவர்ட் பை அலெக்சாண்டர் ஃப்ளெமிங். இது எதுலேருந்து கண்டுபிடிச்சான்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரம் அ பாக்டீரியா, எது சொல்கிறது ஸ்ட்ரெப்டோகாக்கை. என்னாச்சுன்னு கேட்டிங்கன்னா இந்த பென்சிலின் நொட்டேட்டம் அப்படின்ற பாக்டீரியா கண்டுபிடிச்சா, விச் மீன்ஸ் he was growing ஒரு பெட்ரி பிளேட். பெட்ரி பிளேட்னா என்ன, வாட் மீன் பை பெட்ரி பிளேட் ஆர் பெட்ரி டிஷ்ஷஸ், என்னது சொல்லுவாங்க அது, பெட்ரி பிளேட் ஆர் பெட்ரி டிஷ்ஷஸ் என்னது? medium where microbes are grown. Very good. Petri plate or petri dishes, which means அந்த microbes எல்லாமே நம்ம grow பண்ணி ஸோ ஒரு பெரிய பிளேட் மாதிரி இருக்கும், ஒரு விச் மீன்ஸ் ஸ்டெர்லைஸ்க்கான ஒரு கிளாஸ் பிளேட் மாதிரி இருக்கும். அதில் தான் என்ன பண்ணுவான்னு கேட்டிங்கன்னா எடுத்துகிட்டு இந்த மாதிரி பாக்டீரியாஸ் எல்லாமே வந்து க்ரோ பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி அலெக்சாண்டர் ஃப்ளெமிங் வந்து ஒன்ஸ் இந்த பென்சிலின் நொடேட்டம் வந்து க்ரோ பண்ணும்போது என்ன ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா இந்த ஸ்டெஃபிலோகோகை அப்படின்றது பக்கத்தில் கூட இட் வாஸ் நாட் ஈவன் ஏபிள் டு கம், விச் மீன்ஸ் க்ரோவே ஆகலை, அது கல்ச்சரான மீடியம்லேருந்து. அப்போ தான் அவர் புரிஞ்சிக்கிட்டாரு இவங்களுக்கு வந்து பென்சிலியம்னா ரொம்ப அலர்ஜின்னு சொல்லி ஹி ஃபவுண்ட் அவுட். அதுலேருந்து என்ன பண்ணார், பென்சிலியம் நொடேட்டம்லேருந்து தென் ஹி காட் எக்ஸ்ட்ராக்டட் த பென்சில். ஸோ இதை வச்சு தான் என்ன பண்ணான்னு கேட்டிங்கன்னா கியூர் பண்ணுறதுக்கு, விச் இந்த ஸ்ட்ரெப்டோகாக்கலி சம்மந்தப்பட்ட டிசீஸ் எல்லாமே கியூர் பண்ணுறதுக்கு இட் வாஸ் மேட் யூஸ் ஆஃப் இட். ஸோ இவர் என்ன பண்ணாருன்னா ஃபர்ஸ்ட் அவர் கண்டுபிடிச்சி விட்டுட்டார், ஆனால் அது எஃபெக்டிவாக கொண்டு வந்தது ஸ்ட்ராங்காக இதோட யூசஸ்லாம் வந்து இதுதான் ஸ்ட்ராங்காக இது எஃபெக்டிவ்னஸ்லாம் கொண்டு வந்தது யாருன்னு கேட்டிங்கன்னா 2%
ஏர்ன்ஸ்ட் செயின் அண்ட் ஹார்வர்ட் ஃப்ளாரி. ரெண்டு பேர் தான் ஸ்ட்ராங்காக வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க. அதோட யூசஸாக இருக்கட்டும் வெளியே கொண்டு வந்தது அவங்க தான். விச் மீன்ஸ் இந்த இயர் 1945 இவங்க 3 பேருக்கும் சேர்த்து தான் நோபல் பிரைஸ் ஃபார் பென்சிலின் வந்து கொடுத்தாங்க. தனியாக அலெக்சாண்டர் ஃப்ளெமிங்க்கு மட்டும் கொடுக்கல. த ரீசன் பிகாஸ் இவர் கண்டுபிடிச்சி விட்டுட்டாரு. ஆனால் அதை ஸ்ட்ராங்காக வந்து வெளியே பப்ளிஷ் பண்ணதோ சரி, யூஸ் எல்லாமே டீடைல்டாக கொண்டு வந்தது இவங்க 2 பேர், ஃப்ளாரி அண்ட் செயின். ஸோ அலாங் வித் தட் அலெக்சாண்டர் ஃப்ளெமிங்க்கும் சேர்த்து நோபல் பிரைஸ் இந்த இயர் 1945 கொடுத்தாங்க ஃபார் த டிஸ்கவரி ஆஃப் பென்சிலின். எஸ், நெக்ஸ்ட் இந்த பாயிண்ட் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், விச் மீன்ஸ் ஆர்கானிக் ஆசிட்ஸ் அண்ட் த acid like this being produced. So first one பார்த்தீங்கன்னா Aspergillus niger. என்ன கிடைக்கும்? citric acid. citric acid நமக்கு எதுல இருந்தா இருக்கு? காமனா இருக்கு. lemon, oranges, citrus fruitsலாம் சொல்லுவோம்ல, இது காமனா கிடைக்கும், which is nothing but a fungus. Next one பார்த்தீங்கன்னா Astrobacter aceti, nothing but a bacterium. Organic acid என்ன கிடைக்கும்? acetic acid. acetic acid எதுல நிறைய இருக்கு? Yes, very commonly நம்ம வினிகர்ல the ஊர்கா போடுற pickle வினிகர்லாம் நிறைய பார்க்கலாம். Next we have this Clostridium butylicum, a bacterium again which helps to formation of butyric acid. butyric acid நமக்கு எங்கெங்கெல்லாம் இருக்கும்? Where can we see this butyric acid? butyric acid எங்கெங்கெல்லாம் பார்க்கலாம்? Any few examples? Cheese, yogurt, yogurtலாம் சாப்பிடுவீங்களா? yogurt, cheese, இது எல்லாத்துலயுமே வந்து பாத்தீங்கன்னா you can have this butyric acid. Even some animal fats, plantல சரி சில animal fatsல எல்லாமே இந்த butyric acid வந்து நிறைய present ஆயிருக்கும். லாஸ்ட்டாக we have this lactobacillus, காமனாக எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம். it has lactic acid. lactic acid எங்கே பார்க்கலாம்? milk, curd, cheese எல்லாத்துலேயுமே we can have this lactic acid. இதை நோட் பண்ணிக்கலாம், இது ரொம்ப ரொம்ப important. Next one, இப்போ we saw industrial வந்து பார்த்தீங்கன்னா next we are going to talk about chemicals, enzymes and bioactive molecules. So first பார்த்தீங்கன்னா let us talk about alcohol. alcohol நமக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம். Streptomyces cerevisiae. cerevisiae வந்து பார்த்தீங்கன்னா எதுக்கு? எத்தனால் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு நம்ம ஆல்ரெடி பார்த்த ஒரு விஷயம். அண்ட் என்சைம்ஸ், இந்த பாயிண்ட் முக்கியமாக லிப்பேஸ், பெக்டினேஸ், ஸ்ட்ரெப்டோகைனேஸ். ஸோ லிப்பேஸ் வந்து எதுக்கு யூஸ் பண்ணுவான்னு கேட்டிங்கன்னா மெயினாக டிட்டர்ஜென்ட்ஸ், நம்ம அந்த அழுக்கு சில பர்டிகுலர் ஷேட் ஆஃப் கலர்ஸ்லாம் கரைப்பட்டுருச்சுன்னா போகிறதுக்கு இந்த லிப்பேஸ் வந்து நம்ம லாண்ட்ரியில் மோஸ்ட்லி யூஸ் பண்ணுவோம். பெக்டினேஸ்லாம் பார்த்தீங்கன்னா இந்த எப்படி சொல்கிறது, இந்த பாட்டில் யூஸ் சொல்லலை, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ட்ராபிக்கானா இந்த மாதிரி பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி டெட்ரா பேக்லாம் சொல்லுவோம் இல்லையா, கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கு we will be using this pectinases, நிறைய யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் we have is the streptokinase produced by streptococcus bacteria. இந்த இடத்துல பாருங்க, it is used as a clot buster who have myocardial infraction. What is a clot buster? What is myocardial infraction? First myocardial infraction என்னன்னு சொல்லுங்க. What is this myocardial infraction? கேள்விப்பட்டிருக்குமா? At least we have a clue there. Cardial, somewhat related to heart. Yes, can you give a try? இதுக்கு இன்னொரு பேரும் இருக்கு, காமனா தெரிஞ்ச பேர் எல்லாருக்குமே. No, it's not. What is the other name for myocardial infraction? Heart attack. Very good. Heart attack. நம்ம சொல்லுவோம் இல்லையா, அப்போ என்ன அர்த்தம்? heart blood போகிற வழியில் some blood clots இருந்ததுன்னா we will be getting this heart attack. So myocardial infractionக்கு இன்னொரு பேர் is called as heart attack. அதில் வழியில் பார்த்தீங்கன்னா சில பேருக்கு கிளாட், ஹார்ட்டில் பிளட் வந்து கிளாட் இருக்குது, பிளட் கிளாட் இருக்குது அப்படின்வாங்க. அதை ரிமூவ் பண்ணுறதுக்கெல்லாமே பார்த்தீங்கன்னா we can make use of this streptokinase. சரியா? if you want I'll give you 1 minute, please make a note of it. just point பண்ணிக்கோங்க. லிப்பேஸ்னா டிட்டர்ஜென்ட், லாண்ட்ரி, pectinase and protease for clarified juices, streptokinase for this myocardial infection. மறக்காம இந்த கிளாட் பஸ்டர் அப்படின்ற வார்த்தையை வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. Shall I move on, ma? Shweta, Dikshita and Kirti, I'll give for 1 more. Yes. Yes. Next one பார்த்தீங்கன்னா let us talk about cyclosporin A and statins. cyclosporin அப்படி நம்ம எடுத்துக்கிட்டோம்னு பார்த்தீங்கன்னா it is produced by a fungus. என்ன fungus? Trichoderma polysporum. இது எதுக்குன்னு கேட்டிங்கன்னா just look at this, immunosuppressive agent. என்ன இது immunosuppressive agent? In organ transplant patients, at least you have a clue here. In organ transplant patients, immunosuppressive agent அப்படின்னா என்ன அர்த்தம்? Immune suppressive agent. Immune suppress பண்ணக்கூடிய. Yes, tell me. By giving pills, they suppress the immune system. Why? Why they need to suppress the immune system? I'm not sure, but At least you wait, Shweta, நீ சொன்னது கரெக்ட் தான். நீ சொன்னது கரெக்ட் தான். You have a clue here. In organ transplant patients, can at least develop the answer from this? Organ transplant patients. They transplant organ with a proof, or there will be some foreign bodies entering it, so maybe to suppress the immune, they are adding it. Yes, kind of correct தான். இல்ல நார்மலா பாத்தீங்கன்னா நம்ம உடம்புல வந்து we have something called as WBC, right? WBC ஓட important function என்ன?
இம்யூன் பவர்னு சொல்லலாம். ஃபாரின் பார்ட்டிகல்ஸ் நம்ம உடம்புல வந்துச்சுன்னா இட் வில் கில் them. நம்ம பாடிக்கு மெக்கானிசமாக ஆக்ட் பண்ணும். யோசிச்சு பாருங்க, நான் ஒரு ஆர்கன் இன்னொரு பர்சன் பேஷண்ட்லேருந்து ஐம் டேக்கிங் ஒரு கிட்னி டொனேட் பண்ணுறாங்க, ஒரு இன்னொரு பர்சனுக்கு அதை வைக்கிறாங்க. அந்த பர்சன் பாடியை பொறுத்த வரைக்கும் இட் இஸ் அ ஃபாரின் ஏஜென்ட். கரெக்டாக ஏதோ ஒரு புதுசாக உங்கள் உடம்புக்குள்ளே வரப்போகுது. தேர் வில் பி சான்ஸ் ஆஃப் ரிஜெக்ஷன். கண்டிப்பாக அதை அக்செப்ட் பண்ணிக்கணும்னு அவசியம் கிடையாது, பிகாஸ் சம் கைண்ட் ஆஃப் ஃபாரின் பார்ட்டிகல். அப்போ என்ன பண்ணுவாங்க, நம்ம பாடியில் ஆட்டோமேட்டிக்காக இருக்க இம்யூன் பவர் அவங்க ரிஜெக்ட் பண்ண தான் பார்ப்பாங்க. அதை ரிஜெக்ட் பண்ணாமல் பார்த்துக்கிறதுக்கு தான் நம்ம என்ன பண்ணுவோம், இந்த சைக்ளோஸ்போர். பிகாஸ் இட்ஸ் நாட் அ ஹார்ம்ஃபுல் மைக்ரோ ஆர்கானிசம், இட்ஸ் அன் ஆர்கன் ஃபார் த பர்சன் டு சர்வைவ். ஆனால் அது பாடியை பொறுத்த வரைக்கும் இட்ஸ் அ ஃபாரின் பார்ட்டிகல். கரெக்டாக? ஸோ அதை வந்து ஸ்டாப் பண்ணுறதுக்கு இந்த சைக்ளோஸ்போர் வந்து யூஸ் பண்ணுவாங்க. தட்ஸ் வை இட் இஸ் கால்ட் அஸ் இம்யூனோ சப்ரெசிவ் ஏஜென்ட். நெக்ஸ்ட் we have is the statins. எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸ், which is nothing but monosaccharus purpureus. ஸோ இந்த monosaccharus purpureus எதுக்குன்னு கேட்டிங்கன்னா பிளட் கொலஸ்ட்ரால். மெயினாக ஒரு பர்சன் ரொம்ப ஹை கொலஸ்ட்ரால் டேப்லெட்லாம் போடுவோம். பிபி டேப்லெட் நம்ம எடுத்து பார்த்துருப்பீங்க இல்லையா, அப்பா தாத்தா பாடிலாம் எடுத்துப்பாங்க, அப்பா அம்மாலாம் டேப்லெட். எதுக்குன்னா இந்த ஸ்டாட்டின்ஸ், பிகாஸ் எதுக்கு நம்ம பிளட் கொலஸ்ட்ரால் லெவலில் வந்து லோவர் பண்ணி வச்சுக்கும். வாட் இஸ் பிளட் கொலஸ்ட்ரால் லெவல்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், பிளட் கொலஸ்ட்ரால் என்ன? எஸ், அமௌண்ட் ஆஃப் ஃபேட்டாக இருக்குடா, நம்ம பிளட்ல சால்ட் கண்டென்ட்லாம் கூட ஜாஸ்தியாக இருந்துச்சுன்னா வில் பி ஹேவிங் திஸ் கைண்ட் ஆஃப் திடீர்னு சத்தமாக கத்தி பேசுவாங்க, கண்ணெல்லாம் ரெட் ஆகிடும், ரைட்? ஆல் தீஸ் திங்ஸ் வில் பி த சிம்டம்ஸ். எஸ். ஸோ நெக்ஸ்ட் ஒன், இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா இட்ஸ் டன். ஸோ மைக்ரோப்ஸ் இண்டஸ்ட்ரி, நம்ம மெடிசன்ஸ் கெமிக்கல்ஸ் பார்த்துருப்போம். தென் வி saw about other enzyme that is being produced, antibiotics கதை, இது எல்லாமே பார்த்தோம். Now we are going to enter into next one in sewage treatment. Sewage-னா என்ன? சாக்கடை, ட்ரைனேஜ், கரெக்டாக? இப்போ நிறைய பேர் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே சம் ப்ராஜெக்ட்ஸ் பண்ணுறாங்க. ட்ரைனேஜ் வாட்டர் எப்படி ட்ரிங்கிங் வாட்டர் யூசேஜபிள் வாட்டராக மாற்றுறது அப்படின்ற மாதிரி நிறைய ப்ராஜெக்ட்ஸ்லாம் கூட பண்ணிட்டு இருக்காங்க. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ஈவன் வி ஹாவ் சர்டன் இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபேக்ட்ரிஸ்லேருந்து வேஸ்ட் வாட்டர் வருது பார்த்தீங்களா, அதுலேருந்து எப்படி அட்லீஸ்ட் நம்ம ட்ரிங்கிங் பர்பஸ்க்கு யூஸ் பண்ண முடியாட்டியும் சம் அதர் ஹவுஸ் ஹோல்ட் ஒர்க்ஸ் நம்மளால் யூஸ் பண்ண முடியும். அந்த கன்வர்ஷன் ப்ராஜெக்ட் வந்து எப்படி நடக்குது அப்படின்றதான் மொத்தம் இந்த கதையுமே. இது வந்து பார்த்தீங்கன்னா இட் வில் பி மேட் இன்டு 2 steps. ஒன்று வந்து பை ப்ரைமரி ட்ரீட்மெண்ட், another one is going to be secondary treatment. ஸோ ப்ரைமரி ட்ரீட்மெண்ட் இனிஷியலாக வந்து பார்த்தோன்னு பார்த்தீங்கன்னா அந்த மேலோட்டமாக இருக்கிற குப்பை, அந்த லைக் பிளாஸ்டிக் வேஸ்ட்டாக இருக்கட்டும், இல்லை சின்ன சின்ன சாயில் பார்ட்டிகல்ஸாக இருக்கட்டும், இது எல்லாத்தையுமே வந்து ரிமூவ் பண்ணுறது தான் இட் இஸ் கோயிங் டு பி த இனிஷியல் ஸ்டெப் ஆர் த ப்ரைமரி ஸ்டெப். அதுதான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம செடிமெண்டேஷன் ப்ராசஸ் நம்ம ஆல்ரெடி ஏற்கனவே பார்த்துருப்பீங்க. ஸோ விச் மீன்ஸ் ஃப்ளோட்டிங் டெப்ரிஸ் எல்லாத்தையுமே நம்ம வந்து இனிஷியல் ஸ்டெப்பில் ரிமூவ் பண்ணிடுறோம். செகண்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா இதை ஃபில்டர் பண்ண எல்லா ப்ராடக்ட்ஸுமே நம்ம என்ன பண்ணுவோம்னா இட் இஸ் பாஸ்ட் இன்டு லார்ஜ் ஏரியேஷன் டேங்க். ஏரியேஷன்னா என்ன அர்த்தம்? வாட் யூ மீன் பை ஏரியேஷன் ஆர் ஏரியேஷன் டேங்க்? Lot of? Okay, any other word? At least from the diagram க்ளூவாக இருக்கு உங்களுக்கு, நல்லா பாருங்க. What is there? Pumping air. Okay, அப்புறம் can you see some ஓட்ட pores there? நிறைய pores இருக்கு, தெரியுதா? போர்ஸ், அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஏரியேஷன் அப்படின்னு சொல்லி ஓட்டைங்களோட சம் டேங்க்ஸ் இருக்கும். நம்ம ஃபில்டர், நம்ம டர்ட்டு டஸ்ட்பின் எல்லாத்தையுமே டஸ்ட் ரிமூவ் பண்ணிவிட்டு ஒரு பெரிய டேங்க்கில் வந்து நம்ம எடுத்துகிட்டு போய் பாஸ் பண்ணுறோம். இந்த மாதிரி பாஸ் பண்ணும்போது எதுக்கு நம்ம இது லைக் ஓட்ட சின்ன போர்ஸ் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா இட் ஹெல்ப்ஸ் டு இன்க்ரீஸ் த க்ரோத் ஆஃப் மைக்ரோ ஆர்கானிசம், விச் மீன்ஸ் யூஸ்ஃபுல்லான ஏரோபிக் மைக்ரோ ஆர்கானிசமோட க்ரோத்துக்கு வந்து இது ஹெல்ப் பண்ணும். சில வந்து பார்த்தீங்கன்னா பாக்டீரியாஸ் நிறைய கொச்சன் வளர்ந்தால் மட்டும்தான் அந்த பியூரிஃபிகேஷன் ப்ராசஸ்க்கு நம்ம நேச்சுரலாகவே இட் கேன் பி யூஸ். பிகாஸ் நம்ம டாப்பிக்கே பார்த்தீங்கன்னா மைக்ரோப்ஸ் இன் சூவேஜ் ட்ரீட்மெண்ட், நம்ம மைக்ரோ ஆர்கானிசம் யூஸ் பண்ணி எப்படி நம்ம க்ளீன் பண்ணுறோன்றது தான் பார்க்குறோம். ஸோ அந்த ஏரியேஷன் டேங்கில் என்ன ஆகுது, நிறைய மைக்ரோ ஆர்கானிசம் வளர்கிறதுக்கு வந்து இட் இஸ் வெரி மச் ஹெல்ப்ஃபுல். இந்த மைக்ரோ ஆர்கானிசம் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா this reduces the BOD. BOD என்னன்னு கேட்டிங்கன்னா பயோகெமிக்கல் ஆக்சிஜன் டிமாண்ட். ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க, பயோகெமிக்கல் ஆக்சிஜன் டிமாண்ட் BOD. ஸோ இந்த வளரக்கூடிய ஆக்சிஜன் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா as I told, இங்கே ஏரியேஷன் டேங்க்ல இருக்குது பார்த்தீங்களா அந்த மெட்டீரியல், அதுக்கு பேர் நம்ம என்ன சொல்வோம்னா we call it as effluent. சரியா? நம்ம ஃபஸ்ட்டு தேவையில்லாத இந்த பேப்பர் குப்பை எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிவிட்டு பெரிய ஓட்ட உள்ள டேங்க்கில் வந்து பாஸ் பண்ணுறோம். எதுக்கு ஓட்டோட டேங்க்கில் பாஸ் பண்ணுறோம்? ஃபார் த க்ரோத் ஆஃப் யூஸ்ஃபுல் ஏரோபிக் மைக்ரோ ஆர்கானிசம். க்ரோத் நடக்குது. ஸோ க்ரோத் நடக்கிறது என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா இட் ஹெல்ப்ஸ் டு ரெடியூஸ் த BOD. BODனா என்ன பார்த்தோம்? பயோகெமிக்கல் ஆக்சிஜன் டிமாண்ட் ஆஃப் தி எஃப்ளூவெண்ட். எஃப்ளூவெண்ட்னா அந்த உள்ளுக்குள்ள இருக்க கண்டென்ட் தான் நம்ம என்ன சொல்கிறோம், எஃப்ளூவெண்ட் அப்படின்னு வந்து சொல்கிறோம். ஸோ பாஸ் பண்ணி முடிச்சாச்சு. So now I am going to give the definition of BOD. Nothing but இதை எழுதுக்கோங்கம்மா, the amount of carbon dioxide consumed by the bacteria to oxidize all the organic matter in 1 liter of water. In the definition, if you have in your book, you can underline or else make a note of it. What is BOD or a definition?
okay, so which means BOD வந்து அதிகமா இருந்துச்சுன்னா it has a polluting potentialமே ஜாஸ்தி இருக்கும் அப்படின்றது தான் இதோட கான்செப்ட். பார்த்தீங்கன்னா தெரியும், இதில் தான் BOD கம்மி பண்ணுறோம். நெக்ஸ்ட் வந்து we are having the secondary treatment. ஃபர்ஸ்ட் இது வரைக்கும் புரிஞ்சுதா? இட்ஸ் a very easier one. ஸோ BOD டெஃபினிஷன் வந்து நான் கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன்னு கேட்டிங்கன்னா, இந்த ஏரேஷன் டேங்க்குள்ள இருக்க மெட்டீரியல் பார்த்தீங்களா, which I called as effluent சொன்னோம் இல்லையா, அது அப்படியே நான் என்ன பண்ணுறேன், இந்த பாக்டீரியா கூடலாம் நல்லா கலந்து விட்டு மிக்ஸ் ஆகிட்டதுக்கப்புறம் I am passing it to the final settling tank. சரி, இந்த ஃபைனல் செட்டிலிங் டேங்க்ல என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, ஆல்ரெடி பாக்டீரியாஸோட க்ரோத் எல்லாமே இட் இஸ் ஆல்ரெடி ப்ரெசென்ட். இந்த செடிமெண்ட்டுக்கு பேர் நம்ம என்ன சொல்வோம்னா, we call it as activated sludge. ஸோ ஃபஸ்ட்டு ஏரேஷன் டேங்க்கில் நான் மிக்ஸ்லாம் பண்ணி க்ரோத் எல்லாம் முடிஞ்சிட்டு அப்படியே கொண்டு போய் ஃபைனல் செட்டிலிங் டேங்க்கில் நான் எடுத்துகிட்டு போய் இந்த எஃப்ளூவெண்ட்டை வந்து பாஸ் பண்ணுறேன். அதை வந்து we call them as activated sludge. இப்போ என்ன பண்ணுவான்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இந்த ஆக்டிவேட்டட் ஸ்லட்ஜ்லேருந்து கொஞ்சமாக எடுத்துட்டு அப்படியே எடுத்துகிட்டு போய் திரும்ப ஏரியேஷன் டேங்க்கில் பாஸ் பண்ணுவாங்க. திரும்ப யாபச்சும் மொத்தமாக எடுத்துகிட்டு போய் பாஸ் பண்ண மாட்டாங்க. only small amount is being again passed on to aeration tank. What is the reason? Any idea? பாருங்க, small part of the activated sludge is come back into aeration tank. What is the reason? Any idea? அதான் purify ஆகி வந்தாச்சு, எதுக்கு நான் திரும்ப again அதிலே பாஸ் பண்ண போகிறேன்? What is the reason for that? Ma'am, to produce biogas something. Biogas, okay, but இது ஆல்ரெடி இதுலேருந்து வரும். ஆக்சுவலி நம்ம ஃபைனல் செட்டிலிங் டேங்க்லேருந்து வந்துடும். ஆனால் இதுக்கு இன்னொரு ரீசன், இது காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இன்னும் கொஞ்சம் அமௌண்ட் ஆஃப் பாக்டீரியல் க்ரோத்தாக நான் விட்டு வைக்கிறேன் அந்த டேங்க்கில். பிகாஸ் நான் அடுத்த செட் நான் அதில் பாஸ் பண்ணும்போது ஐ நீட் சம் பாக்டீரியல் க்ரோத், ரைட்? அந்த பாக்டீரியல் க்ரோத்க்காக நான் அகெயின் கொஞ்சமாக பாஸ் பண்ணி பாக்டீரியாவை நான் வந்து வளர விடுறேன். இதுக்கு பேர் நம்ம என்ன சொல்லுவோம்னா இனாக்குலம். சரியா? ஐ எம் யூசிங் த டேர்ம் இனாக்குலம். எதுக்குன்னா, கொஞ்சோண்டு எடுத்து அகெயின் ஏஷ் டேங்க்கில் நான் விடுறேன். எதுக்கு? அகெயின் ஃபார் த க்ரோத் ஆஃப் பாக்டீரியா டு ஹேவ் லைக் யூசேஜாக இருக்கக்கூடிய மீன் ப்ராப்பர் குட் பாக்டீரியா க்ரோத்க்காக நான் ஏரேஷன் டேங்க்கில் திரும்ப நான் எடுத்துகிட்டு போய் நான் விட போகிறேன். அந்த மெட்டீரியலுக்கு பேர் நம்ம என்ன சொல்வோம்? we call them as the inoculum, which is the starting material. through bacteria growthக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய மெட்டீரியல் தான் we call them as inoculum. இந்த inoculum டேர்மே நோட் பண்ணிக்கோங்க. Shall I move on? Yes. ஓகே, நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா, இது வரைக்கும் ப்ரைமரி. இப்போ செகண்டரியில் பார்த்தீங்கன்னா என்ன ஆகுது, அந்த மிச்சமாக இருக்கக்கூடிய ஃபைனல் செட்டிலிங் டேங்க்லேருந்து அப்படியே நவுத்திட்டு வந்து ஸ்லட்ஜ் டைஜஷன். ஸ்லட்ஜ்னா என்ன, அந்த மிச்சம் மீதி இருக்கக்கூடிய ஃபில்டரான ப்ராடக்ட்ஸ் எல்லாத்தையுமே இந்த டைஜஷன் பார்ட்டில் விடுறோம். ஸோ டைஜஷன் பார்ட்டில் நடக்கும்போது என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, கேஸஸ் நோட் பண்ணிக்கோங்க. என்னென்ன கேஸஸ் மெயினாக? we have CH4, H2S, CO2. what is CH4? methane gas. what is H2S? yes, what is H2S? what is H2S? carbon dioxide நமக்கு வரும் கண்டிப்பா. what is H2S people? chemistry. yes, சொல்லுங்க. சரி, ஹைட்ரஜன் சல்ஃபைட் இதெல்லாமே வந்து கிரியேட் பண்ணுறதுக்கு it is going to be helpful. சரியா? ஸோ தீஸ் கேஸஸ் ஃபார்ம் தி பயோகேஸ். ஸோ பயோகேஸ் சொல்லப்போ என்ன ஆட் பண்ணும்? மீத்தேன், ஹைட்ரஜன் சல்ஃபைட் அண்ட் கார்பன் டை ஆக்சைடு டுகெதர் வில் பி ஃபார்மிங் த பயோகேஸ். ஸோ ட்ரையர் மிக்ஸ் லைக் டைஜஷன் நடக்குது, இட் இஸ் பாஸ்ட் ஆன் டு ட்ரையர். அதுக்கப்புறம் மொத்தமாக வில் பி ஹேவிங் தி கேஸஸ் தட் இஸ் பீங் ஃபில்டர்ட் அண்ட் செப்பரேட்டட் செப்பரேட்லி. ஸோ மிச்சம் என்ன ஆகுது, நான் ஃபில்டர் பண்ணி கேஸஸ்லாம் நான் தனியாக எடுத்ததுக்கப்புறம் மிச்சமாக இருக்கக்கூடிய மெட்டீரியல்ஸ் எல்லாத்தையுமே வந்து இட் இஸ் பீங் ரிலீஸ்ட் இன் டு நேச்சுரல் வாட்டர் பாடிஸ் அண்ட் ஸ்ட்ரீம்ஸ். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, யூ கேன் ஆஸ்க் அ கொஸ்டின், இது வந்து ரிவர்ஸை வாட்டர் பாடிஸை வந்து பொல்யூட் பண்ணுமான்ற ஒரு கொஸ்டின்மே வந்து வரும். பட் வந்து பார்த்தீங்கன்னா the chances are very less because நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம், we are not adding any chemicals or anything, just a microorganism வச்சு தான் we are purifying this process, so it is not going to harm அப்படின்ற கான்செப்ட்லேயே வந்துடும். So that is what they have given. Primary effluent aeration tankல போகுது, again we have the bacteria, BOD reduce ஆகுது. ஸோ இந்த ப்ராசஸ் மொத்தமாக வந்து we are giving. ஸோ இதில் ஹைலைட் பண்ணக்கூடிய டேர்ம்ஸ் பார்த்தீங்கன்னா inoculum, இந்த மாதிரி டேர்ம்ஸ் எல்லாமே you have to make a note of it. நெக்ஸ்ட் ஒன் அந்த டயக்ராம் தான் கொடுத்துருக்கு. எஸ், மைக்ரோப்ஸ் இன் sewage treatment. நான் இந்த பிளான் பார்த்துக்கோங்க. வாட் இஸ் திஸ்? மினிஸ்ட்ரி ஆஃப் என்வரான்மெண்ட் ஃபாரஸ்ட் ஹேஸ் இனிஷியேட்டட் தி கங்கா ஆக்ஷன் பிளான். கங்கா ஆக்ஷன் பிளான், யமுனா ஆக்ஷன் பிளான் என்னது? வாட் இஸ் திஸ் கங்கா ஆக்ஷன் பிளான், யமுனா ஆக்ஷன் பிளான்? எங்கே இருக்குது இந்த கங்கா யமுனாலாம் எங்கே இருக்குது? வேர் இஸ் இட்? அட்லீஸ்ட் ஃப்ரம் த டயக்ராம். அம்மா இந்த கங்கா யமுனா எங்கே இருக்குது? அட்லீஸ்ட் யூ பீப்புள் கேன் டெல் கெஸ். சரி, தாஜ்மஹால் கிட்ட என்ன இது இருக்கு, என்ன ரிவர் இருக்கு தாஜ்மஹால் கிட்ட? லொகேட் ஆன் தி பேங்க்ஸ் ஆஃப் தி ரிவர். கங்காவா யமுனாவா? யமுனா. எஸ். அதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த காசி
லைக் இதில் வந்து பார்த்தீங்கன்னா டெட் பாடிஸ்லாம் எரிப்பாங்க பார்த்துருக்கீங்களா? ஐ எம் நாட் ஷூர் அபவுட். அந்த சில பேர் வந்து எரிச்சிட்டு அந்த தண்ணியில் வந்து தூக்கி போட்டுருவாங்க. ஐ எம் நாட் ஷூர் அபவுட் த ட்ரெடிஷன்ஸ். பட் ஸ்டில் அங்கே இருக்கிற அந்த நதியிலலாம் வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் வெரி ஈவன் இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தா கும்பமேளாலாம் கூட நடந்துச்சு பார்த்தீங்களா? அந்த கும்பமேளா வந்து பார்த்தீங்கன்னா லைக் இந்த வாட்டர் வந்து ரொம்ப பொல்யூட் ஆயிருந்துச்சு அப்படின்ற ஒரு கான்செப்ட் எல்லாமே வந்துச்சு. ஸோ இது எல்லாமே ரெடியூஸ் பண்ணணும் அப்படின்றது இந்த கவர்மெண்ட் பிளான் அதுதான் கொண்டு வந்தாங்க. வி ஹேட் திஸ் கங்கா ஆக்ஷன் பிளான் அண்ட் யமுனா ஆக்ஷன் பிளான். அதனால தான் ஃபர்ஸ்ட்லாம் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா தாஜ்மஹால்லாம் வந்து எப்போ வேணால் விசிட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. பட் நவ் தே ஹவ் ரெடியூஸ் இட் பிகாஸ் ஃபுல்லாக அது பொல்யூட் பண்ணுறாங்க. அதனால மொத்தமாக என்ன ஆகுது, தாஜ்மஹால் ஸ்டோனோட கலர் எல்லாமே மாறுதுன்றதுனால they reduce the timings. நம்ம இந்தியன்ஸ்க்கு they are charging money. For foreigners it's free of cost. So some they have implemented. இதான் அந்த ஆக்ஷன் பிளான் எல்லாமே. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மைக்ரோப்ஸ் இன் பயோகேஸ் ட்ரீட்மெண்ட். ஸோ பயோகேஸ் அப்படின்னும் போது வி டாக் சம்திங் அபவுட் 3 gases. கரெக்டாக என்னென்ன கேஸ் பார்த்தோம்? வி சா லைக் மீத்தேன் பார்த்துருந்தோம், அப்புறமே ஹைட்ரஜன் சல்ஃபைட், வி சா கார்பன் டை ஆக்சைடு எல்லாமே இல்லையா? ஸோ இட்ஸ் மெயின்லி மீத்தேனோட கேஸஸ் தான் இருக்கும் அண்ட் ப்ரொடியூஸ் பை த மைக்ரோப்ஸ் சச் அஸ் மெத்தனோஜன். இந்த ஒரு வார்த்தையை வந்து ஹைலைட் பண்ணிக்கோங்க. ஸோ பயோகேஸ் மெயினாக வந்து எந்த மைக்ரோப்ஸோட இதுன்னு கேட்டிங்கன்னா மெத்தனோஜன்ஸ். அண்ட் அகெயின் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா மெத்தனோஜனுக்கு ஒரு எக்ஸாம்பிள் வி ஹேவ் திஸ் மெத்தனோ பாக்டீரியா. ஸோ இந்த மெத்தனோஜன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா லிட்டரலி தே கேன் க்ரோ ஆன் மெயின் எது நிறைய இந்த எப்படி சொல்கிறது இந்த பிளாஸ்டிக் பேஸ் நம்ம சாப்பிட்டு விட்டு போட அந்த இதை பற்றி எப்படி சொல்கிறது வேஸ்ட் ப்ராடக்ட்ஸ் பீல்ஸ் வெஜிடபிள் பீல்ஸ் இந்த மாதிரி இடத்துல எல்லாமே நிறைய வந்து ஆக்சுவலி க்ரோ ஆகும். நீங்கள் இந்த பயோகேஸில் என்ன பண்ணான்னு கேட்டிங்கன்னா கவுடங்லேருந்து கேஸ் ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க, கேள்விப்பட்டிருக்கீங்களா? அந்த மாட்டு சாணம்லேருந்து எல்லாமே கூட இதெல்லாம் ப்ரொடியூஸ் பண்ணுறது. வாட் தே ஹேவ் கிவன் மெத்தனோபாக்டீரியம் இஸ் ஃபவுண்ட் இன் த ஏனேரோபிக் ஸ்லட்ஜ் அண்ட் ரூமன். இந்த வார்த்தையை கூட நம்ம வேற எங்கேயோ கேள்விப்பட்டிருக்கோம். வாட் இஸ் ரூமன் ஆஃப் கேட்டில்? ரூமன்னா என்ன? ஸ்டமக் ஆஃப் கவ். லிட்டரலி கிராஸ் ஈட்டர்ஸ்னு சொல்லாமா? கிராஸ் ஈட்டிங் அனிமல்ஸ், ஹெர்பிவோர்ஸ். ஸ்பெஷலி கவுல படிச்சிருப்பீங்க இல்லையா? அது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டமக் வந்து இட் வில் பி டிவைட் இன்டு 4 ஈக்குவல் பார்ட்ஸ் ஆக்சுவலி ரூமன்ஸ்க்கு எல்லாத்துக்குமே. ஸோ பயோகேஸ் நம்ம எல்லாமே பார்த்த மாதிரி தான் யூஸ் ஃபார் குக்கிங் லைட்டிங் பர்பஸ்க்காக இருக்கும். சரி, அது கேட்டல் டாக் நான் சொன்ன மாட்டு சாணம் வந்து கேஸ் ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க இல்லையா? அதுக்கு பேர் வி கால் them as கோபார் கேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ மீத்தன்லேருந்து வர மெத்தனஜன். ஸோ அகெயின் பயோகேஸ் இந்த மாட்டு சாணம்லேருந்து வரது வி கால் them as the கோபார் கேஸ். ஸோ கோபார் கேஸில் வந்து பார்த்தீங்கன்னா அகெயின் சம் கைண்ட் ஆஃப் பாக்டீரியாஸ் வில் பி தேர். எதுக்கு மெயினாக இந்த மெத்தனோ பாக்டீரியம் எல்லாமே ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸோ இட்ஸ் அகெயின் யூஸ் ஃபார் குக்கிங். எஸ். ஸோ பார்ட்ஸ் ஆஃப் அ பயோகேஸ் பிளான். இந்த பார்ட்ஸ் வந்து யூ ஹேவ் டு மேக் அ நோட் ஆஃப் இட்மா. we have a concrete tank. டயக்ராம்ல பார்த்தீங்கன்னா தெரியும் மெயினாக ஒரு கான்க்ரீட் பெரிய டேங்க் இருக்குது. தென் we have the outlet gas. எதுக்குன்னா டு சப்ளை வந்த ஃபார்ம் ஆன கேஸ் எல்லாமே வெளியே கலெக்ட் பண்ணுறதுக்கோ சரி. நெக்ஸ்ட் we have another outlet வேஸ்டான ஸ்லட்ஜ், அந்த ஸ்லரி பார்ட்னு சொல்ல திக்கான வேஸ்ட் ப்ராடக்ட்ஸ் ஃபில்டர் ஆகிட்டு வரக்கூடிய ப்ராடக்ட்ஸ் எல்லாத்தையுமே செப்பரேட் பண்ணுறதுக்கு we have a separate part. ஸோ which means மொத்தமாக இந்த பயோகேஸ் பிளான்ட்டில் 3 ப்ராடக்ட் இருக்கும். மேலே வந்து கேன் யூ see one cylindrical part. இந்த சிலிண்டர் என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா இந்த அமௌண்ட் ஆஃப் கேஸ் வந்து ஜாஸ்தியாக ப்ரொடியூஸ் ஆக அப்படியே மேலே ஃப்ளோட் ஆகிட்டே வருவாங்க. அது ஃப்ளோட் ஆகிட்டே வரும்போது ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும், கேஸ் வில் பி டிஸ்சார்ஜ் அண்ட் இட் வில் பி கலெக்டட். இதுதான் வந்து மெயினாக இந்த பயோகேஸ் பிளான்ட்டோட கான்செப்டே. ஞாபகம், கோபர் கேஸ் வந்து கவுடங்லேருந்து கிடைக்கக்கூடியது, பயோகேஸ் வந்து மெத்தனோஜன்ஸ் அந்த இதுலேருந்து நம்மளுக்கு கிடைக்கக்கூடியது. எஸ். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காமனாக நடக்கக்கூடிய ஒரு லைக் பயோகேஸோட கான்செப்ட். பர்ன் பண்ணிவிட்டு வெளியே கேஸோட கலெக்ஷன் வரும். ஒரு செட்டப்பை தான் வந்து ஐ ஹவ் கிவன் தி எக்ஸாம்பிள். எஸ். நெக்ஸ்ட் ஒன் வந்து மைக்ரோப்ஸ் இன் பெஸ்ட் கண்ட்ரோல் ஆர் சாரி எஸ் இன் பயோகண்ட்ரோல் ஏஜென்ட்ஸ். இதில் பார்த்தீங்கன்னா இந்த பீட்டில் பொன்வண்டுன்னு தமிழில் சொல்லுவாங்க கரெக்டாக. ஸோ நீங்கள் நார்மலாக வந்து ஃபீல்டில் பார்த்துருந்தே என்ன ஆட் பண்ணுவாங்க, பெஸ்டிசைட் ஆட் பண்ணுவாங்க, சம் ஃபர்டிலைசர்ஸ்லாம் ஆட் பண்ணுவாங்க ரைட். கேன் யூ நேம் ஃபியூ ஃபர்டிலைசர்ஸ் அண்ட் பெஸ்டிசைட்ஸ்? Can you name few fertilizers and pesticides? சின்ன வயசுல படிச்சிருப்பீங்க. I think you have learned in 8th or something. சொல்லுங்க. Name few fertilizers or pesticides. Yes. Rhizobium. Okay. சரி. அது வந்து பாத்தீங்கன்னா நைட்ரஜன் ஃபிக்சிங் பாக்டீரியான்னு சொல்லி படிச்சிருப்போம். கரெக்ட்டா? எஸ். நார்மலா சொல்லுங்க. எஸ், வெரி குட். யூரியா இதெல்லாம் படிச்சிருக்கோமா? இதெல்லாம் வந்து காமனாக யூஸ் பண்ணக்கூடாது. எதுக்கு ஆட் பண்ணுவோம், இந்த பூச்சிலாம் பிடிக்காமல் இருக்கிறதுக்கு we will be adding. பட் ஆனால் இந்த கெமிக்கல்ஸ் எல்லாம் ஆட் பண்ணோன்னா கண்டிப்பாக சம் சைட் எஃபெக்ட்ஸ் இஸ் கோயிங் டு ஹேப்பன். நான் சைட் எஃபெக்ட்ஸ் அப்படின்னு சொல்லும் போது ஜஸ்ட் ஒரு டயக்ராமே கொடுத்துருக்காங்க. குழந்தைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பிறக்க போகிற குழந்தையே நிறைய பயங்கரமாக சைட் எஃபெக்ட்ஸோட இருக்கும். சம் ஜெனடிக் டிசார்டர்ஸ்லாம் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இதெல்லாம் நம்ம அவாய்ட் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணலான்னு கேட்டிங்கன்னா we are using this bio control method where for example இப்போ இந்த பொன்வண்டு லேடி பேர்ட்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த பீட்டில் இது என்ன பண்ணோன்னு கேட்டிங்கன்னா இட் ஹெல்ப்ஸ் டு கண்ட்ரோல் ஆப்பிட்ஸ். ஆப்பிட்ஸ்னா என்ன? வாட் இஸ் an apid? லேடி பேர்ட் ஆர் பீட்டில் இஸ் யூஸ் டு கண்ட்ரோல் தி ஆப்பிட். ஆப்பிட்னா என்ன?
டைப் ஆஃப் பக். லிட்டரலி எப்படி தெரியுமா இருக்கும், இப்போ இந்த ஒரு கிராஸ் ஹாப்பர்லாம் பார்த்தீங்கன்னா ஷேப் ஆஃப் அ லீஃப் மாதிரி இருக்கும். இப்போ லீஃப் மாதிரி லீஃப் அண்ட் ட்விக் மாதிரியே இருக்கும். அப்படி அதை நம்ம என்ன சொல்வோம்னா வி கால் தம் as a apid. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபீல்டு ஃபார்ம்லலாம் வந்து வளராமல் இருக்கிறதுக்கு இந்த பொன்வண்டு, பிகாஸ் இட் வில் கில் தம், சாப்பிட்ருவாங்க. நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ட்ராகன் ஃப்ளைஸ் நிறைய வளர்ப்பாங்க. எதுக்கு? மஸ்கிட்டோ வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு. ஸோ இன்ஸ்டெட் ஆஃப் யூசிங் த கெமிக்கல்ஸ் நான் இவங்களை வச்சு என்ன பண்ணுறேன், ஐ எம் கண்ட்ரோலிங் ஆல் த பெஸ்ட். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா Bacillus thuringiensis, BT. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது எதுக்குன்னு கேட்டிங்கன்னா ஒரு ஃபீல்டில் வந்து ஸ்பெஷலி இந்த காட்டன்லாம் வளர்க்குற இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேட்டர்பில்லர் தொல்லை வந்து அதிகமாக இருக்கும். பிகாஸ் they will kill that, செடி எல்லாமே கடிச்சு வச்சிருவாங்க. அப்போ என்ன பண்ணுவான்னு கேட்டிங்கன்னா இந்த Bacillus thuringiensis அப்படியே வந்து பவுடர் பண்ணி they will spread it over the plant. அப்படி பண்ணும்போது என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி இந்த கேட்டர்பில்லர் ஆர் இந்த லார்வா வந்து அப்படியே வந்து it will kill them. ஸோ நல்லா பிளான்ட்மே வந்து சூப்பராக எந்த ஒரு தொல்லையும் இல்லாமல் வளர்ந்துருவாங்க. எக்ஸாம்பிள் இஸ் திஸ் காட்டன். ஸோ யார் யூஸ் பண்ணுறோம்? இந்த Bacillus thuringiensis ஃபார் தி பிளான்ட், ஸ்பெஷலி காட்டனில் நம்ம வந்து இதை யூஸ் பண்ணுறோம். எஸ், நெக்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா we have this trichoderma. what is SP? trichoderma SPன்னு கொடுத்துருக்காங்க. இட்ஸ் a fungal variety. what is SP? SPனா என்ன? come again? no, it's not. what is SP people? Trichoderma SP மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா ரூட் ஈகோசிஸ்டம், ரூட்ல தான் டெவலப்மெண்ட் எல்லாத்துக்குமே வந்து தேவைப்படும். வாட் இஸ் திஸ் SP? SPனா ஸ்பீஷிஸ். Trichoderma species, especially one of the species the fungus variety வருது. SPனா ஸ்பீஷிஸ். சரியா? இதுக்கு நீங்க மூணு ரூட் ஈகோசிஸ்டம்லயும் சரி. and moreover they control pathogens. what is a pathogen? what is a pathogen? come again? Disease causing organisms. yes, disease causing organisms. again I have a doubt. எனக்கு இந்த டவுட் நீங்க இப்ப சொல்லனா I want to நீங்க எனக்கு கேட்டு வந்து சொல்லணும். read some books and come. இப்போ நார்மலா நம்ம வைரஸ் பாக்டீரியா இத பத்தி எல்லாமே படிக்கிறோம். is pathogen also virus and bacteria or it will be coming under as a separate classification? if so, what is it? சொல்லுங்க. நீங்க சொன்னீங்க and she said Shweta correct தான், disease causing organism, but what is it? ஸ்பெசிஃபிக்கா எந்த கேட்டகரியில செப்பரேட் கேட்டகரியாவே இருக்காங்களா, or it is a part of virus or bacteria வா? what is this pathogen அப்படின்றத இப்போ சொல்லுங்க, or else I wanted to refer some books and come in the next class. anyway I'll tell you the answer also. yes, yes Shweta. Actually, pathogens means it don't come under specific virus or bacteria. Very good. And fungi is also a pathogen. yes, So it doesn't have any specifications. yes, very good, which means separate classification ஆவே இருக்காங்க. வைரஸும் கிடையாது, பாக்டீரியா, ஃபங்கல், ஒரு செப்பரேட் கிளாசிஃபிகேஷன்ல அவங்க வந்து வந்துருவாங்க. if you have any information regarding pathogen I want to hear in the next class. நானும் சொல்றேன், பட் தேடுவாங்க pathogen பத்தி. சரியா? next one பாத்தீங்கன்னா we have this baculovirus. so especially எதுக்குன்னு கேட்டிங்கன்னா இந்த from the genus இதை நோட் பண்ணிக்கோங்க, nucleopolyhedro. நியூக்ளியோ பிரிச்சுக்கோங்க, nucleopolyhedrovirus. so இந்த baculovirus வந்து எதுக்கு தேவைப்படுவாங்கன்னா they attack the insects and other arthropods. arthropods னா என்ன? arthropods yes, cockroach. okay, so what is the classification? what are the notes about this arthropods? specifications? arthropods னா யாரு? I got an example, cockroach னு சொன்னாங்க, but I want the specifications. யார் யாரை நம்ம ஆர்த்ரோபோடுன்னு சொல்லுவோம், எந்த மாதிரி இருக்கிறவங்களை ஆர்த்ரோபோடுன்னு சொல்லுவோம்? ஆர்த்ரோபோடா, ஆர்த்ரோபோட்ஸ் படிச்சிருப்போம். yes, any idea or shall I tell? so arthropods யாருன்னு கேட்டிங்கன்னா segmented body parts, outer covering hard shell மாதிரி இருக்கும். they are mostly invertebrates. for example as you said cockroach இருக்கட்டும், இந்த locust இதெல்லாம், even இந்த கேட்டர்பில்லர்லாம் பார்த்துருக்கீங்களா, மேலே மரவட்டை டைப் ஆஃப் மரவட்டை, மேலே ஃபுல்லாக ஓடு இருக்கிற மாதிரி இருக்கும், செக்மெண்டட் பாடி பார்ட்ஸ் இருக்கும், அண்ட் வி வெரி ஸ்ட்ராங், தேர் இன்வர்டிபிரேட்ஸ் ஆல்சோ. அவங்க நம்ம என்ன சொல்வோம்னு கேட்டிங்கன்னா we call them as arthropods. ஸோ இந்த மாதிரி இன்செக்ட் ஆர்த்ரோபோட்ஸ் அட்டாக்லேருந்து ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு we will be using a kind of virus. example we have this baculoviruses. சரியா? எஸ், நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா இந்த ஃபீல்ட் ஆஃப் பயோஃபர்டிலைசர். ஸோ பயோஃபர்டிலைசர் யாரை பற்றி பார்ப்போம்னு பார்த்தீங்கன்னா மெயினாக as somebody tell rhizobium பற்றி somebody told me. yes, I think it was Dikshita. rhizobium வந்து பார்த்தீங்கன்னா we call them as nitrogen fixing bacteria. நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம், அட்மாஸ்பியரில் வந்து ஹியூஜ் அமௌண்ட் ஆஃப் நைட்ரஜன் இஸ் அவைலபிள், ஆனால் இட் இஸ் நாட் யூஸபிள் ஃபார்மில். பிளான்ஸ் வந்து யூஸ் பண்ணக்கூடிய இல்லாத ஃபார்மில் தான் வந்து பார்த்தீங்கன்னா அட்மாஸ்பியரில் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸோ வாட் வில் ஹேப்பன் இஸ் அதை வந்து யூஸபிள் ஃபார்மில் வந்து கன்வெர்ட் பண்ணி பிளான்ஸுக்கு கொடுக்குறது யாருன்னு கேட்டிங்கன்னா திஸ் ஒன் ஆஃப் தி ரைசோபியம்.
இந்த ரைசோபியம் வந்து மோஸ்ட்லி எங்கே இருப்பாங்கன்னு கேட்டிங்கன்னா ரூட் நாடியூல்ஸில் வந்து ப்ரெசென்ட் ஆகிருப்பாங்க. ஸ்பெஷலி எல்லா பிளான்ட்டோட ரூட் நாடியூல்ஸ்லையுமே கிடையாது. இந்த ரூட் நாடியூல்ஸ் ஆஃப் leguminous plant. Can you give me one example of leguminous plant? Very good. Peas நம்ம சொல்லுவோமா? What scientific name? All biology students scientific name மட்டும் சொல்லணும். Scientific name of peas என்ன? I think I told you this from last class. அதான் பார்த்தோம். What scientific name of peas ma? Yes? அது யாரோ ஒருத்தர்? Very good. Pisum sativum, peas. சரி, don't forget, which means அந்த மேல ஓடு தோல் இருக்கிற மாதிரி எல்லாமே will be coming under these leguminous plants. அந்த leguminous plantsல rootsல இருக்கக்கூடிய root nodules. Can you see? rootல சின்ன சின்ன ball or bulb like structures மாதிரி present ஆயிருக்கும். We call them as root nodules. இந்த root nodules என்ன பண்ண போகுது? அட்மாஸ்பியர்ல இருக்கிற நைட்ரஜனை வந்து யூசபிள் ஃபார்மா கன்வெர்ட் பண்ணி பிளான்ட்டுக்கு வந்து கொடுப்பாங்க. இந்த ரிலேஷன்ஷிப்புக்கு பேர் நம்ம என்ன சொல்வோம்னா we call them as symbiotic relationship or symbiosis. I'll tell you what happens here. Symbiotic relationship or symbiosis. சரி, இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ரைசோபியம் என்ன பண்ணுது? பிளான்ட்டுக்கு வந்து தேவையான அட்மாஸ்பியரிக் நைட்ரஜனை வந்து கன்வெர்ட் பண்ணி பிளான்ட்ஸுக்கு கொடுக்குது. பதிலுக்கு பிளான்ட்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஓகே யூ ஆர் சப்ளைங் மீ ஃபுட், நீ வந்து யூ கேன் ஸ்டே இன் மீ ஃபார் ஃப்ரீ அப்படின்ற கேட்டகரி. கிவ் அண்ட் டேக் பாலிசி. பிளான்ட்ஸ் வந்து இருக்கிறதுக்கு இடம் கொடுப்பாங்க, பதிலுக்கு ரைசோபியம் வந்து தே வில் பி கிவிங் ஃபுட் லைக் அ கிவ் அண்ட் டேக் பாலிசி. இந்த ரிலேஷன்ஷிப்புக்கு பேர் நம்ம என்ன சொல்வோம்னா we call them as symbiotic relationship or symbiosis. நார்மலாக வந்து you must have learnt about photosynthesis process நம்ம நிறைய படிச்சிருப்போம். what are the byproducts of photosynthesis? என்ன கிடைக்கும்? yes, very good. carbon dioxide glucose, yes, C6H12O6. அப்புறம் வேற என்ன கிடைக்கும்? what are the byproducts of photosynthesis? oxygen. அப்புறம் then what else we get? yes, very good, water. So நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா plants வந்து they will be getting energy by the process of photosynthesis. இதில் வந்து what will happen to oxygen? oxygen என்ன ஆகும்? அட்மாஸ்பியரில் வந்து அப்படியே மிக்ஸ் ஆகிடும். we human beings will be intaking it, again giving out carbon dioxide, அந்த process செப்பரேட்டாக போயிடும். what about for water? water என்னமா ஆகும் during photosynthesis processல? பை ப்ராடக்டாக வாட்டர் நமக்கு கிடைக்குது. what will happen to this water? evaporate. what is that process called as? வாட்டருக்கு என்ன ஆகும்? எவாப்ரேட் ஆயிடும் நீங்க சொன்னீங்க. what is that process called as? Transpiration. very good, it is called as transpiration. so லிட்டலா பாத்தீங்கன்னா ஆக்ஸிஜன் வந்து அப்படியே அட்மாஸ்பியர்ல வந்து மிக்ஸ் ஆகி போயிடும். we have the remaining water. water again in the loss is lost in the form of water vapor. so oxygen water vapor cut off ஆயிட்டாங்க. மிச்சம் யார் இருக்கானா we have the glucose, C6H12O6. so இந்த glucose வந்து பாத்தீங்கன்னா plants வந்து டைரக்ட்டா they cannot use it, but instead என்ன பண்ணுவான்னு கேட்டிங்கன்னா they will be converting it into starch. starch-ஆ வந்து கன்வெர்ட் பண்ணிட்டு அதை வந்து பிளான்ட்டோட ரூட்ல இல்லாட்டி ஸ்டெம்ல வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கும் ஃபார் த லேட்டர் யூசஸ். இது வந்து நார்மலாக நடக்கக்கூடிய ஒரு ப்ராசஸ். எதுக்கு இது நம்ம இங்கே பேசுகிறோம்னு கேட்டிங்கன்னா பிளான்ட்ஸுக்கு தான் தேவையான எனர்ஜி கிடைச்சிச்சு, தே ஹேவ் தி ஸ்டார்ச் கிடைக்குது. தென் வை தே ஹேவ் திஸ் symbiotic relationship? எதுக்கு அவங்க symbiotic relationship எதுக்கு தேவைப்படுது? what is the need for them? அதான் ஃப்ளோரன்ஸ் ப்ராசஸ் பண்ணுறாங்க. they are getting starch, தேவையான ஃபுட் கிடைச்சிடுது. to fix the, why should they fix the atmospheric nitrogen? what is the need for the symbiotic relationship? yes, plants வந்து yes, any other answers? Rhizobium cannot prepare their own food. Rhizobium cannot prepare their own food, so if they are getting nutrients from the plants, so they have symbiotic relationship. okay, so லிட்டரலி வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே நீ சொன்ன ஆன்சர் வந்து கரெக்ட் ஸ்வேதா. பாதி லிட்டரலி பிளான்ட்ஸுக்கு வந்து இந்த ஸ்டார்ச் மட்டும் பத்தாது, தே நீட் சம் அதர் நியூட்ரியன்ஸ் ஆல்சோ. அதை நம்ம என்ன பண்ணுவோம், வில் பி ஆடிங் as some kind of fertilizers ஆட் பண்ணுவோம், பிளான்ட்ஸுக்கு கிடைக்கும். பட் அப்பார்ட் ஃப்ரம் தட் சில பிளான்ட் வந்து பார்த்தீங்கன்னா எந்த இடத்துல க்ரோ ஆகும்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி நைட்ரோஜனே இல்லாத இடத்துல சாயிலில் தே வில் பி க்ரோயிங். அப்போ என்ன பண்ணும், ஒரே ஆப்ஷன், தே ஹேவ் டு கெட் இட் ஃப்ரம் தி அட்மாஸ்பியர். அப்போ அந்த அட்மாஸ்பியரில் வளரும் போது தான் யார் ஹெல்ப் பண்ணுவா, ரைசோபியம் வந்து ஹெல்ப் பண்ண போகிறாங்க. எதுக்கு, அட்மாஸ்பியர் நைட்ரோஜனை கன்வெர்ட் பண்ணி கொடுக்கறதுக்கு. சரியா, this is what the process happens. and we have some bacteria, for example we have this azospirillum, Acetobacter. Apart from this, which enriches the nitrogen content in the soil, apart from rhizobium we have other example also. soil இருக்கக்கூடிய யாருன்னா Azospirillum and Acetobacter. yes, next one we talk about is the mycorrhizae.
So mycorrhizae la pathina just now we saw about this symbiotic association. Idla vandu for example we have this glomus. So enna avun kettingena absorb phosphorus from the soil. Ipo நம்ம rhizobium பத்தி பேசும்போது we talked about nitrogen fixation பத்தி பார்த்திருப்போம். இதுல வந்து பாத்தீங்கன்னா this வந்து it helps to absorb the phosphorus from the soil and passes it to the plant. யாரு இந்த mycorrhizae varieties எல்லாமே. And moreover they will be giving resistance to the root borne pathogen இருக்கலாம். They will be increasing in the plant growth and the development. So mycorrhizae main edukku phosphorus content ku, rhizobium edukku nitrogen content ku. Yes, finally we have the last PPT of this topic, cyanobacteria. Cyanobacteria நமக்கு தெரிஞ்ச ஒரே விஷயம் யாரு இந்த blue green bacteria நம்ம பார்த்திருப்போம். Example common nostoc நிறைய நம்ம பார்த்திருப்போம் actually. Nostoc was a common one. Nostoc, oscillatoria இதெல்லாமே வந்து காமனா இருக்கக்கூடிய இந்த varieties. எதுக்குன்னு கேட்டிங்கன்னா again atmospheric nitrogen. What is this autotrophic? Autotrophic na enna? Come again? Yes, autotrophic for example plants ellam pathina they will not be depending on other organisms for their food. Instead they will be able to prepare their own food appdi solli nama vandu paathirpom. So mostly cyanobacteria vandu pathina they will be acting as a biofertilizer. எதுக்கு இந்த field இந்த rice field ஆ இருக்கட்டும் wheat இந்த paddy fields எல்லாமே எதுக்கு மோஸ்டா யூஸ் பண்ணுவாங்கன்னா it helps to increase the fertility. But instead நான் வந்து ஒரு chemical அதை ஆட் பண்றதுக்கு if I add this cyanobacteria and all நான் டைரக்டா என்ன பண்ணலாம் plant ஓட fertility மே increase production yield மே நான் increase பண்ண முடியும், soil fertility மே கெட்டு போகாத அளவுக்கு I can be taking care of. So these are some of the microbes, which means microbes ஓட uses நம்ம பார்த்தோம், food பார்த்தோம், we saw in the fermentation industries ல வந்து பார்த்தோம், we saw in the field of medicine, we saw how gas like gas, the gobar gas, the gas எல்லாம் produce எப்படி ஆகுதுன்னு சொல்லி பார்த்தோம். Then we saw in the use of biofertilizers also. So இதோட பார்த்தீங்கன்னா இந்த டாபிக் வந்து ஓவர் ஆகுது. So which means ரொம்ப சின்ன டாபிக் தான். So again நான் சொன்ன மாதிரி இப்போ like in few minutes what I will do, I will share you a PDF. நான் PDF வந்து ஒரு ஷேர் பண்றேன், just go through it. இப்போ டைம் இருந்துச்சுன்னா 10-15 minutes நம்ம PDF நம்ம பார்க்கலாம். Apart from that எனக்கு Sunday கிளாஸ்க்கு வர பேட்சுக்கு வந்து I சொன்ன மாதிரி இந்த blood group ஓட crossing நான் சொல்லி கொடுக்குறேன். And Tuesday batch for Kirti and Dikshita I will be teaching the blood group in Tuesday's batch. Along with that I will be taking the evolution topic also. எதுக்கு நான் evolution டைரக்டா போறேன்னா inheritance and evolution somewhat ஓரளவுக்கு சம்பந்தப்பட்ட கான்செப்ட், because heredity and evolution is a common topic. ஆனா இந்த molecular basis வந்து பாத்தீங்கன்னா it's a totally different concept. basis மொத்தமா இந்த DNA அதோட ஸ்ட்ரக்சர் பத்தி படிப்போம். So let us finish the evolution first, then I will move on to the molecular basis. சரியா? So Sunday classல and Tuesday classல I will be talking this blood group and molecular basis பத்தி நம்ம start evolution பத்தி start பண்ணிக்கலாம். Next I have given the PPT. Just hold on for 1 minute. Yes, at least in the first இது வந்து பாத்தீங்கன்னா first 35 or 37 questions வந்து will be from the inheritance topicல இருந்து இருக்கும், principles of inheritance. அடுத்த few topics வந்து பாத்தீங்கன்னா like 37 questions will be from the topic which we saw today, that is for the microbes lesson ல இருந்து இருக்கும். Let us talk about some solutions. First பாருங்க, in Mendelian genetics one of the following characters is dominant. யார்மா dominant? Who is going to be dominant? யார் இதெல்ல dominant? Just check. Yes, I got your answer. What about others? At least try பண்ணுங்க. Wrinkle seeds dominant ah? Yes, green color pods ah, green color seeds ah? Final answer? Green color of seeds. Actually the answer is green color of இருங்க pencil எழுதுறியா 1 minute மா. கரெக்ட்டா? green color of pods. ஏன்னா seedsல வந்து பாத்தீங்கன்னா yellow is the dominant, green is the recessive. சரியா? So wrinkle seedல வந்து பாத்தீங்கன்னா யார் dominant? Round is dominant and wrinkle is going to be the recessive one. Second question, சரி இத பாருங்க. The number of contrasting characters எத்தனை? Go for the 9th question. The number of contrasting characters studied by Mendel in his experiments எத்தனை? 2, only 2? Are you sure? Just check. 14. It's 7. 14. No people, it's 7. என்னென்ன பார்த்தோம்? We saw seed color, seed shape, seed shape, pod color, pod shape, flower color, flower position, height. 1, 2, 3, 4, 5, 6, 7. 7 characters இருக்கும். It's not 14, it's 7 characters. Okay va? Next, ஐயோ
Okay, let us talk about the third question பாருங்க ஈஸியா ஃபர்ஸ்ட் சின்ன சின்னதெல்லாம் பார்த்துடலாம். What is the third question? Experimental verification of chromosomal theory of inheritance was given by experimental verification Morgan, Mendel, Boveri, Sutton. Boveri C. Any other answers? I got one answer as C. நல்லா யோசிச்சு பார்த்து எனக்கு ஆன்சர் பண்ணுங்க. Morgan ma'am A. Yes, the answer is Morgan. It's not Boveri கிடையாதுமா. The answer is Morgan. நேத்திக்கு நான் பிபிடி வந்து ஒன்று ஷேர் பண்ணியிருக்கேன் குரூப்பில். இஃப் யூ நோ நான் குரூப்பில் போட்டிருக்கேன். ஜஸ்ட் ஹேவ் அ லுக் இஃப் யூ ஹேவ் எனி டவுட். சரியா? நெக்ஸ்ட் லெட்ஸ் டாக். ஐயா சரி, கேன் யூ see this one? 10th question பாருங்க. A pure tall pea plant was crossed with a pure dwarf plant. All the plants of F1 were found to be tall. This is due to dash. நான் இந்த question எப்படி எழுதணும் நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன் ஒரு வாட்டி. Think and answer. Yes, correct. Law of dominance. எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க F1 ஜெனரேஷனில் நம்ம வந்து 3 laws இருக்குல்ல. What are 3 laws we saw? Law of dominance, law of segregation, law of independent assortment. 3 laws பார்த்திருப்போம். அது எப்பவுமே F1 ஜெனரேஷனுக்கு நம்ம law of dominance மட்டும் தான் சம்பந்தப்படுத்தி எழுதுவோம். காரணம் என்ன? Just take one small example. நம்ம என்ன பண்ணியிருந்தோம்? Cap T. Let us talk about the height எடுத்துக்கலாம். நான் cross பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு என்ன வராங்க கேபிட்டல் டி ஸ்மால் டி F1 ஜெனரேஷனில் கிடைக்குது. ஆனால் ரிசல்ட் எடுத்து எழுதும்போது எப்படி எழுதுவேன்? ஐ won't tell as capital T small t, பட் நான் இன்ஸ்டெட் எப்படி எழுதுவேன்? only I will be considering the dominant, which is very expressive. Even though the recessive is also there, I won't be considering. இது சம்மந்தப்பட்டு தான் நம்ம எழுதுவோம். F1 ஜெனரேஷன் எப்போவுமே is going to be the law of dominance. Okay, next இதை பார்க்கலாம். Yes, go for the 4th question. The exotype of sex determination. யாரில் இருக்காங்க பார்த்து சொல்லுங்க பார்க்கலாம். The exotype of sex determination, females produce 2 different types of gametes. Males produce gametes with Y chromosome, females produce gametes with Y chromosome, males produce 2 different types of gametes. Exotype of sex determination. First example சொல்லுங்க. யார் எக்ஸாம்பிளா பார்த்தோம்? எக்ஸாம்பிள்ல 3 மெக்கானிசம் பார்த்தோமா? Very good. Grasshopper, which means XX exo determination ஒன்று, நம்ம human beings XX XY ஒன்று, we saw ZZ ZW மூணு determination பார்த்திருப்போம் இல்லையா? அதில் ஃபர்ஸ்ட் ஒன்னே we saw for this X4 type. அதில் என்ன ஆன்சர் சொல்லுங்க பார்க்கலாம். What is the last? Okay, fine. Male is 2 different types of camel. Which is A, B, C or D? D ma'am. Final answer D. Yes, actually the answer is D. பாருங்க, because உங்களுக்கு அட்லீஸ்ட் உங்களுக்கு ஆன்சர் தெரியலனா you can go for the elimination method also. So கண்டிப்பா male produce gametes with Y chromosome ஆப்ஷன் கிடையாது. ஃபீமேல் Y இந்த Y chromosome வரதுக்கு பாசிபிலிட்டி கிடையாது. ஒன்று இருந்தால் A இருக்க முடியும் இல்லை D இருக்க முடியும். அப்படி ஏன் பார்த்தீங்கன்னா ஃபீமேல்ஸ் produce 2 different types of gametes. கண்டிப்பாக கிடையாது. இது மெக்கானிசமே என்ன மெக்கானிசம் நம்ம பார்த்தோம்? XX எக்ஸோ மெக்கானிசம் தான் நம்ம பார்த்தோம். மேல் ரெண்டுமே வந்து இட் இஸ் கோயிங் டு பி ஹோமோகேமிக் டைப் தான். கரெக்டா? மிச்சம் இருக்க யார் ஆப்ஷன் நமக்கு? லாஸ்ட் ஆப்ஷன் இஸ் கோயிங் டு பி மேல்ஸ் ப்ரொடியூஸ் 2 different types of gametes. Yes. Next, yes, go for the 5th one. Edwards syndrome, that is Patau syndrome and Down syndrome are due to dash. First நம்ம காமனா நம்ம பார்த்தது வந்து we saw for Down syndrome, at least நம்ம பார்த்தோம். If you remember Down syndrome, we saw for Klinefelter syndrome, இதான் நம்ம பார்த்தோம். Turner syndrome லாம் பார்த்தோம். ஞாபகம் இருக்கா? Now tell me what is the answer for 5th one. Down syndrome எதனால நடக்கும்? So you are talking about option B? Okay, any other answers? Any other answers apart from B? Any other answers apart from B, ma? The answer, actually answer solava? The answer should be A, change in autosomes. What is autosomes? Autosomes na enna? People, what is autosome? What is allosome? Na rendu sollirpen. What is allosome? First 22nd pair of chromosomes is autosome. Very good. 23rd pair is allosome. Allosomes, beautiful. So நம்ம பார்த்தீங்கன்னா 3 genetic disorderல 3 பார்த்திருப்போம். Down syndrome, Turner syndrome and Klinefelter syndrome பார்த்திருப்போம். Last 2 வந்து மட்டும் தான் பார்த்தீங்கன்னா it will be related to what? இந்த allosomes பேஸ் பண்ணி இருக்கும். ஆனா இந்த autosome, which means இந்த first 22 pairs நடக்கிற disorder தான் நம்ம யாருன்னு பார்த்திருப்போம்னா இந்த Down syndrome. So Down syndrome பேஸ் பண்ணி எப்படி இருந்தாங்க? ஹெட் வந்து பெருசா இருக்கும், கையில வந்து ஒட்டிக்கிட்டு இருக்க மாதிரி லைக் வெப் ஃபீட் இருக்கிற மாதிரி இருக்கும். இல்ல வந்து பார்த்தா விஷன் இம்பேர்மெண்ட்மே நிறைய பேருக்கு இருக்கும். and they will be like physically disabled மாதிரியுமே இருப்பாங்க.
Yes, now let's go for the next question. Yes, இங்க வாங்க. ஐயோ. Go for the 6th question. Genotype of Down syndrome. As you told correctly, இங்க answer வந்துச்சு Down syndrome. We know it is going to be based upon some autosomes. Now tell the answer for 6th question. Sixth question, என்ன வரணும்? Autosome சொல்லியாச்சு. What is going to happen? Autosome என்னது? Just check. Autosome வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா ஒரு இது வந்து it is going to be some disorder இருக்கிற மாதிரி தான் இருக்கும். So what will be the answer? (45 plus XX). நேற்றுக்கு நோட்ஸ் எடுத்தீங்களா நான் கொடுத்த டாப்பிக்கில்? சரி, அப்படி இருந்துச்சுன்னா இந்த டவுன் சிண்ட்ரோம் ஒரு வாட்டி திரும்ப போய் பாருங்க, or else go to the PPT which I gave you. ஓகேவா? I have mentioned it. So at least now check for the 7th one. இந்த டயக்ராம் பாருங்க. The given model of a child represents. இது என்ன சிண்ட்ரோம் at least சொல்லுங்க. இதை பார்த்தோன்னே நீங்கள் சொல்லலாம், ஈஸியாக சொல்லலாம். பாருங்க, தலை வந்து பெருசாக இருக்கும், they have loops, palms வந்து இதுவாக இருக்கும், குட்டி ஒட்டிட்டு இருக்க மாதிரி இருக்கும். Congenital heart disease also நான் மென்ஷன் பண்ணியிருந்தேன். What is it people? Down syndrome. Yes, very good. Down syndrome. So மூணு வரை கன்சிக்யூட்டிவா டவுன் சிண்ட்ரோம் ஆன क्वेश्चन. So down syndrome வந்து இப்படி தான் இருக்க போகுது. And easier we can go for this 8th question also. An agent that promotes mutation is called as dash. What is it called as? We have carcinogen, mutagen carcinogen, and we have muton and mutagen. What is the answer? No, it's not. Mutagens. Yes, it is called as mutagen. சரியா? Mutation, mutagen. Very good. சரி, last ஒரு question பார்த்துட்டு I'll send the PDF to you. You can do it by yourself at least. Yes, இந்த question சொல்லுங்க. இந்த question நான் ஸ்பெசிஃபிக்காக நான் வந்து உங்களுக்கு சொன்னேன், குரோமோசோம் ஜீன் லொகேஷன் வந்து ஒன்றுத்தில் மட்டும் தான் இருக்கும்னு. Just see this question. Given below is a highly simplified representation of human sex chromosomes from a karyotype. The genes of A and could be of dash. Phenylketonuria and hemophilia is the first option. Second option is going to be blindness and body height, hemophilia and red-green color blindness, attached earlobe and rhesus blood group. Blood group நான் எடுப்பேன்னு சொல்லியிருக்கேன், but anyway, that answer நீங்கள் மற்றதாச்சும் கெஸ் பண்ணலாம். Try and guess the answer. நான் பர்டிகுலராக நான் PPT எடுக்கும்போது நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். எஸ், சொல்லுங்க. பீப்புள் நான் ஒரு விஷயம் சொல்லியிருந்தேன், அந்த டிஃபெக்ட் ஆன ஜீன்ஸ் வந்து ஒரே ஒரு குரோமோசோம் மேலே மட்டும்தான் இருக்கும் நான் ஸ்பெசிஃபிக்காக சொல்லியிருப்பேன். யோசிச்சு எனக்கு ஆன்சர் பண்ணி சொல்லுங்க. வாட் இஸ் தி ஆன்சர்? Is it option A? Yes, it's phenylketonuria and hemophilia. Very good. Very good. So last one பார்க்கலாமா? I want to see something. Yes, at least can you try this one? 16th question பாருங்க. Klinefelter syndrome has a chromosome arrangement of dash. Yes. Yes, any answer for the 16th one? Klinefelter syndrome. Option D. Very good. It's going to be XXY. So இப்படி தான் பேஸ் பண்ணி தான் questions வந்து இருக்கும். So I have given few more questions also from the topic which I have taken today. So பொறுமையாக அந்த டாபிக்குமே பார்த்துட்டு you can. And can you guess this one? Triosome is represented by dash. 24th question. Triosome. நம்ம triosome பார்த்தா ஞாபகம் இருக்கா? Nucleosome, I think if you remember. Polyploidy, aneuploidy எல்லாம் சொல்லி கொடுத்திருப்பேன். What is this triosome? 2n plus 1. Option D. Very good. 3. So triosome 2n plus 1. 3 வருது, 2n very easy one. Yes, very good. So பார்த்துக்கோங்க. I'll just send the PPT. நான் உடனே நான் உங்களுக்கு குரூப்ல ஷேர் பண்றேன். Try it and we'll see. நான் solutions மே I'll upload it soon. Okay வா? சரி, thank you and the persons who missed today's session யார்? திரிபுர சுந்தரி and மீனாட்சி இல்லையா? It is available actually. Recording available இருக்கு, பாருங்க. Or else if you not let me know, I'll take the class separately for you. நான் class arrange பண்ணி I'll let you know. Okay வா? Yes ma'am. Okay ma, thank you. Hope today's session முடிஞ்சிடுச்சு. We'll see in the next class. So Sunday வந்து I'll be starting evolution topic and blood group நான் மறக்காம Sunday எடுப்பேன். So please attend the class. Okay. Thank you so much ma. Thank you ma'am. Thank you. Thank you. Thank you. Thank you ma. Thank you.